இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்குமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம்
பொருத்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 100வது வாரத்தில் 578வது நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்நிகழ்விற்கு அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்பலம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நற்பலம் தொகுப்பில் நமது தளத்தில் ஒவ்வொரு வாரமும் ஆரோக்கியம் சார்ந்த இருவேறு நிகழ்வுகள் தொடர் நிகழ்வுகளாக அரங்கேறி வருகின்றன. ஆரோக்கியம் அத்தியாவசியம் மற்றும் உள்ளமும் உடலும் என்ற இருவேறு தலைப்புகள் நமது அவையை அலங்கரித்த வண்ணம் உள்ளன. அதில் இந்த வாரம் நாம் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு பாகத்தினை அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அடுத்த 50 நிமிடங்கள் நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்க இருக்கின்றார்கள். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு அவரை வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஆரோக்கியத்தின் அத்தியாவசியம் உணர்ந்து செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு அழகிய தலைப்பின் கீழ் சரித்திரம் படைப்போம் தளத்தின் மூலமாக தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இந்நிகழ்வினை ஒரு தொடர் நிகழ்வாக மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது சரித்திரம் படைப்போம் குழுவிற்கு இவ்வேளையில் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நமது இன்றைய தலைப்பிற்குள் நாம் செல்ல இருக்கிறோம். நற்பலம். பலம் என்றாலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டுவிடும். நம் வாழ்வில் எதெல்லாம் நமக்கு பலம்? தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ ஆரோக்கியம் உடைய நம்ம நோய்க்கு பயப்பட தேவையில்லை. யார் நோய்க்கு பயப்படணும்? ஆரோக்கியத்தை பற்றி தெரியாதவர்கள் நோய் வந்து விடுமோ அப்படின்னு பயப்படலாம். நம்ம தான் தொடர் நிகழ்வாக தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி ஒரு தெளிவு பெற்றுக்கொண்டே வந்துள்ளீர்கள். அப்போ நோயை பற்றி நமக்கு பயம் இருக்கா?
அப்படின்னா நிச்சயமா கிடையாது. எந்த நேரங்களில் எல்லாம் சில நேரங்களில் நோயை பற்றி நமக்கு பயம் ஏற்படுகிறது என்பதை தான் நாம் நம்முடைய ஆரோக்கியம் அத்தியாவசியம் நிகழ்வில் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம். இன்று இன்னும் சில குறிப்புகளை ஆழமாக பார்க்க இருக்கிறோம். நமது சாமி விவேகானந்தர் அவர்களின் பொன்மொழிகள் நிறைய இருக்கிறது. அதில் நம்பிக்கையே பலம், பலவீனமே மரணம் என்று ஒரு வசனம், என்று ஒரு வாக்கியம் நம் அனைவருமே படித்து கடந்து வந்திருப்போம். ஏன் நம்பிக்கை பலம் என்றும் பலவீனம் நம்மை மரணத்திற்கு அழைத்து செல்லும் என்று கூற வேண்டும் என்றால், பலமாக இல்லாவிட்டால் பலவீனம். தமிழ் சொற்களை நாம் அழகாக கவனிக்க வேண்டும். பலம், பலவீனம் ரெண்டும் நேர் எதிரான சொற்கள். ஆனால் எழுத்துக்கள் அதே எழுத்துக்களை கொண்டு மற்றும் ஒரு எதிர்மறையான பொருளை குறிக்கும் சொற்கள் தான். அவ்வளவு அழகாக நமது தமிழ் சொற்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது நமக்காக. நாம் அனைவரும் உண்மையிலேயே ஒரு சிறந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் என்பதில் இந்நேரத்தில் ஒரு பெரிய பலம்தான் நமக்கு. அதுவே ஒரு பெரிய பலம்தான். ஆதலால் நம் நோயை பற்றி பயப்படலாமா என்றால் பயப்படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாது என்றால், நோய் என்பது எப்போது நம்மை சீர்குலைக்கும் என்றால், நமது மனதில் நோயை பற்றிய பயம் நிறைந்திருந்தால் அது நம்மை சீர்குலைத்து மரணம் வரை அழைத்து சென்று விடலாம். அப்படி இல்லாமல் நமக்குள் ஒரு தெளிவும் தைரியமும் ஏற்பட்டிருந்தால் அது முன்ன காலத்திலேயே ஏற்பட்டிருக்க வேண்டும். நோய் வந்த பிறகு நமக்கு தைரியம் வந்து விடுமா என்றால் நிச்சயமாக தைரியம் வந்து விடாது. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு என்று ஒரு பெரிய கருத்து நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி விட்டு சென்றுள்ளார்கள். அதே போலதான் இப்போது நாம் தெளிவு பெற்றுவிட்டால் எப்போதுமே நோயை பற்றிய பயமற்றவர்களாக வாழ்ந்து விடலாம் இந்த பூமியில். சரி, நோயை பற்றி பயமில்லாதவர்களாக எப்படி இருப்பது? எல்லாத்திற்குமே காரணம் நம்முடைய மனம்தான். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. மனம் எப்படி செம்மைப்படுத்துவது? மனம் என்பது ஒரு குழந்தையைப் போல. அது நீங்கள் புது புது விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தால் அது தேவையற்ற விஷயங்களை மறந்துவிட்டு உங்களோடு கைகோர்த்து அழகாக பயணிக்கும். அதை விட்டுட்டு மனசை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, என் மனசு வந்து சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்குது, அது வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒண்ணு மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த மாதிரிலாம் நம்ம மனசை பத்தி குறை சொல்லிட்டே இருந்தோம்னா மனசு வந்து குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு உண்மையாலுமே நம்மளை விட்டு கொஞ்சம் விலகி போயிடும். நம்ம சொல்றத கேட்காது. மனசை தட்டி கொடுத்து, நீ பாரு நான் சொல்றதெல்லாம் நீ நல்லா புரிஞ்சுக்கிற, நீ நல்லா எனக்கு கோஆப்ரேட் பண்ற அப்படின்னு நீங்க ஒரு வாட்டி சொல்லி பாருங்களேன். மார்னிங் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம்
உங்களுக்கு அவ்வளோ தூரம் உங்களோட மனசு சப்போர்ட்டிவா இருக்கிறத நீங்களே உணர முடியும். ஓகேங்களா? அதனால மனச வந்து பத்திரமா நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டா நம்ம வச்சுக்கிறது எப்படி? அப்படின்னாக்க, மருத்துவத்துல ஒரு சொல்லாடல் உண்டு. நோசிஃபோ எஃபெக்ட், பிளாசிஃபோ எஃபெக்ட் அப்படின்ட்டு. இந்த நோசிஃபோ எஃபெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு நம்புறது. பிளாசிஃபோ எஃபெக்ட் அப்படின்றது, ஒரு சில தொந்தரவுகளோ, நோய்களோ இருந்தா கூட, அது இந்த முறையில சரியாயிடும். எளிமையா வந்து சரியாயிடும் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு சரியான ஒரு புரிதல் தான் வந்து பிளாசிஃபோ எஃபெக்ட். அது வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு விளைவு. நோசிஃபோனா நாசம் செய்யக்கூடிய விளைவு அப்படின்றது தான் அந்த சொல் பொருள் சொல்லுடைய அர்த்தம். இதற்கு ஒரு கதைகளோடு கூட நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். அ 1980கள்ல ஒரு மருத்துவர் இருந்திருக்காரு. அவர் பேரு வந்து ஜோசப் மர்ஃபி அப்படின்ட்டு. அவர்கிட்ட சாம் லாண்டி அப்படின்னு ஒரு நபர் மருத்துவத்திற்காக வர்றார். இது நடந்தது அமெரிக்காவுல. அ ஏன்னா ஒரு அமெரிக்கா உதாரணத்த நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, ஏன்னா அது நம்ம முன்னாடி கொஞ்சம் அட்வான்ஸ்டா வளர்ந்த நாடு தானே. அதனால கூட இருக்கலாம். அ சாம் லாண்டி அப்படின்றவரு ஜோசப் மர்ஃபி அப்படின்ற மருத்துவர பார்க்க சந்திக்க வர்றாரு. என்னன்னு பார்த்தா, "எனக்கு தொண்டையில ஒரு புண்ணு மாரி இருக்கு டாக்டர். தொண் அ என்னுடைய தொண்டை பகுதிகள்ல எனக்கு வலி இருக்கு. அ அது ரொம்ப நாளா சரியாக மாட்டேங்குது" அப்படின்ட்டு வர்றாரு. வரும்போது 1980கள்ல இப்ப இருக்க அளவுக்கு இன்னொரு 40 வருடங்களுக்கு முன்னாடி அட்வான்ஸ்டான ஒரு ஸ்கேன், இப்ப இருக்கக்கூடிய சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு எக்ஸ்ரே தான் இருக்கு. எக்ஸ்ரே மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க. ம். எக்ஸ்ரே அப்படின்றது புகைப்படம் உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு அ ஒரு புகை அடிச்ச மாரி இருக்கும். அதுல ஒரு சின்ன வெளிச்சத்துல அந்த பகுதி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து வெளிக்காட்டக்கூடிய ஒரு புகைப்படம் தான் எக்ஸ்ரே அப்படின்றது. அ அத பார்க்குறாரு டாக்டர். அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒரு பெரிய புண் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி அந்த புகைப்படத்துல தெரியுது. அத பார்த்துட்டு சாம் லாண்டி கிட்ட கேட்குறாரு, "உங்களுடைய வீட்ல அ உங்களுக்கு யாரு இன்சார்ஜ் பொறுப்பு? அவங்கள அழைச்சுட்டு வாங்க. பெரியவங்கள அழைச்சுட்டு வாங்கன்னு" சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாரி சொல்றாரு. அப்ப சாம் லாண்டி சொல்றாரு, "அ அதெல்லாம் இல்ல. எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அம்மா இருக்காங்க. நான் தான் அவங்க 2 பேத்தையுமே கவனிச்சுக்கிறேன். நீங்க எதா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க டாக்டர்" அப்படின்னு சொல்றாரு. அ எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தானே சொல்லுவாங்க. அப்ப வந்து அப்படி சொல்லிட்டு மருத்துவர் சொல்றாரு, "ம் உங்களுக்கு வந்திருக்கிறது புற்றுநோய். அ அதுவும் இப்ப இருக்கிற நிலை வந்து புற்றுநோயினுடைய 3 ஸ்டேஜ். இதற்கு இப்போதைக்கு எந்த மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படல. அதனால நீங்க கொஞ்சம் ஓய்வுல இருங்க. அ உங்களுடைய கடைசி ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள்" அப்படின்னு மருத்துவர்கிட்ட இருந்து அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அறிவுரை கிடைக்குது. அப்போ ஒருத்தவங்களுக்கு "நீ இறுதி நேரத்துல இருக்க" அப்படின்னு சொன்னா, கடைசி ஆசைன்னு என்ன இருக்க போது? அவரு மருத்துவமனையில இருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போம்போதே, அவருடைய நடை தளர்ந்து நடையோட போயிடுது. அ ஏன் அவ்வளோ ஒரு வருத்தத்துக்குள்ள அவர் போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம் லாண்டிக்கு வந்து புகைப்பிடிக்கிறதோ, எந்த ஒரு மற்ற மற்ற பழக்கங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு குடும்பத்திற்காக நல்ல ஒரு பணி பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதர் தான் சாம் லாண்டி. அ எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு அவரு நெனச்சு பார்க்கறதுக்குள்ள ஒரு 14 நாள்ல அவரு போய் படுத்த படுக்கையாயி இறந்து போயிர்றாரு. இப்ப வந்து ஜோசப் மர்ஃபிக்கு அ இந்த தகவல் வருது. வரும்போது
அவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. எப்படி ஒரு புற்றுநோயினால மரணம் நடக்கும். ஆனா வெறும் 14 நாட்கள்ல எப்படி ஒரு மனிதனுக்கு புற்றுநோயால மரணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறப்பு நடந்த சாம் லாண்டி இறந்த வீட்டுக்கு போறாரு. போயிட்டு அங்க இருக்கிற அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இந்த உடல் எங்களுக்கு பரிசோதனைக்காக தேவைப்படுது அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் குடுத்துடுறாங்க. குடுத்தது பிறகு அவங்க போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்க இல்லைங்களா? பயாப்சி அந்த உடம்ப வந்து ஆ அறுத்து தொண்டை பகுதிய பார்க்கும்போது, அவங்களுக்கு தெரிய வருது, தொண்டை பகுதியில புற்றுநோயே இல்ல அப்படின்றது. அப்ப எப்படி இறந்தாரு? இப்ப நீங்க தான் சொல்லணும். எப்படி இறந்தாரு? புற்றுநோயின்னு சொன்ன ஒரு விஷயத்த வச்சு பயந்து போயி, மனம் ஒரு உறைந்த நிலைக்கு போகி, மரணம் அப்படின்றது அவருக்கு நடந்திருக்கு. சரிங்களா? அப்போ ஆ ஒரு புற்றுநோயே இல்லாத ஒரு நபருக்கு, ஒரு மருத்துவர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து குடுக்கப்பட்ட ஒரு வழிகாட்டுதல்கள், அறிவுரைகள் மூலமாக புற்றுநோய் என்று நம்பி, அவருடைய உடல் அவ்வாறாகவே பாதிக்கப்பட்டு மரணம் ஏற்பட்டது என்பது, இது மருத்துவ ஆய்வு கட்டுரைகளில் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி. இது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். இது கதையல்ல, நிஜம் நண்பர்களே. அதனால அந்த நோசிஃபோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப நாசம் செய்யக்கூடிய விளைவு அப்படின்றது இதுதான். நம்ம இல்லாத ஒண்ண இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. அதனால தான் நம்ம ஆரோக்கியம் அத்தியாவசியம் நிகழ்வுல தொடர்ந்து என்ன சொல்றோம்? என்ன நம்மளுடைய வழிகாட்டுதல்களும், நம்முடைய வலியுறுத்தல்களும் என்னவாக இருக்கிறது என்றால், நான் தொடர்ச்சியாக ஒரு சர்க்கரை நோயாளி அல்லது நான் ஒரு பிபி பேஷண்ட். சர்க்கரைக்கெல்லாம் எப்படி மருந்து சாப்பிடாம இருக்கிறது? மருந்தும், விருந்தும் 3 நாட்கள் மட்டும் தான் சாப்பிடணும். அல்லது ஒரு குறிப்பிட்ட 1 மாத காலம் அப்படின்றது இன்று இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவத்தினுடைய ஒரு டைம் அப்படின்னு கூட நம்ம அதிகப்படியான டைம் அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா, நீங்க வாழ்நாள் முழுக்கவும் ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட வேண்டும் என்று ஒரு மருத்துவர் கூறுகிறார் என்றால், அவர் மருத்துவத்தை சரியாக படிக்கவில்லை என்பதை நீங்கள் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அத விட்டுட்டு எப்படி எப்படி அப்படின்னு அந்த நோசிஃபோன்னு சொல்லக்கூடிய நாசம் செய்யக்கூடிய விளைவுக்குள்ள நீங்களே போய் சிக்கி போகாதீங்க. நம்மளுடைய மரணத்திற்கு இங்கு யாருமே பொறுப்பேற்க மாட்டார்கள். மரணம் என்பது கேஷுவாலிட்டி டெத் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? நான் சொன்னதுனால, நான் தவறா டயக்னோஸ் பண்ணதுனால, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து சொல்லி ஒப்புக்கொள்ளக்கூடிய அ சக மனிதர்கள் எத்தன பேர் இருக்காங்க? அதனால அந்த சிக்கல்களுக்குள்ள நம்ம போய் சிக்கிக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான், உங்களுக்கு இது போன்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை, வாய்ப்புகளை இறைவன் கொடுத்துள்ளார்கள். அதனால இத முழுமையா பயன்படுத்திக்கங்க. அப்போ இங்க கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கோ, அல்லது கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களுடைய அப்பா, அம்மாவிற்கோ, தாத்தா, பாட்டிற்கோ சர்க்கரை நோய் இருக்கும். "எப்படிங்க மேடம் நீங்க வந்து சர்க்கரை நோய்க்கு வந்து மெடிசின் சாப்பிட வேணாம்னு சொல்றீங்க. சாப்பிடாம நிறுத்துனா, அவங்க உடல் வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகும்." அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ சாம் லாண்டி அப்படின்ற நபருக்கு புற்றுநோயே இல்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில எப்படி மரணம் வந்துச்சு? அவரு இருக்குன்னு நம்புனாரு இல்லைங்களா? இப்போ உங்க தாத்தா, பாட்டிக்கோ, உங்க அம்மா, அப்பாக்கோ அல்லது உங்களுக்கே கூட நீங்க இருக்கு, எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு, எனக்கு வந்து தைராய்டு இருக்கு, எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு, எனக்கு பிபி இருக்குன்னு நீங்க நம்புறது தான் உங்கள கொண்டு போய் எந்த மாரியான அதாவது தொடர்ந்து நீங்க மருந்து சாப்பிடக்கூடிய ஒரு நோயாளியாக மாறுவதற்கும் சரி, அல்லது உங்களுடைய இறுதி மரணத்திற்கு சென்றடைவதற்கும் சரி, யார் காரணம்? "தீதும் நன்றும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நோதலும் தணிதலும் அவரோர் அன்ன. நோதலும் தணிதலும் அவங்கவங்களுடைய விருப்பம். அவரோர் அன்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரவர பொறுத்துதான். நோதலும் தணிதலும் அப்படின்னா நொந்துக்கிறது. நொந்ததெல்லாம் நோவு செய்யுமாம். அப்போ நொந்து கொள்வது சரி, அல்லது தணிந்து தணிகிறது அப்படின்னா
தணிஞ்சிடுறது. அதாவது அந்த நோய் குறைஞ்சிடுறது, அல்லது நோயிலிருந்து விடுபட்டுறது, அல்லது மனசிக்கல்ல இருந்து தணிஞ் அவன் வந்து தணிஞ்சுட்டான், கோவம் தணிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த வார்த்தை பாருங்க. கோபம் தணிந்து விட்டது அப்படின்னு நம்ம ஒரு ஒரு சொல்லாடல் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ நோதலும், தணிதலும் அவரோர் அன்ன, அவரவரை பொறுத்தது அப்படின்னு சொல்ட்டாங்க. 2000 வருடங்களுக்கு முன்னாடியே கணியன் பூங்குன்றனார் அழகாக நமக்காக வரிகளை எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் நம் முன்னோர்கள். அதனால தீதும் நன்றும் பிறர் தர வாராதாம். அததான் நம்ம உறுதியா நம்பணும். சரிங்களா? அத விட்டுட்டு, இல்ல எனக்கு வந்து அப்படியெல்லாம் முடியாது. நான் வந்து தொடர்ந்து ஒரு 3 வருஷம் மாத்திரை சாப்பிட்டேன். ம ம மருந்துகள் சாப்பிட்டீங்கல்ல, அப்போ உங்க மருத்துவரிடம் போய் என்னைக்காவது உங்களுக்கா ஏன் ஏன் என்ன டாக்டர் நான் ஏன் தொடர்ந்து மாத்திரை சாப்பிடணும்? அ ஏன் நான் வாழ்நாள் நோயாளியா இருக்கணும்? நான் மெடிசின் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு பாத எரிச்சல் இருக்கு. எனக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. எனக்கு சரியா பசி எடுக்க மாட்டேங்குதுன்னு உங்களோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்களே நீங்க சாப்பிடக்கூடிய மாத்திரையின் மருந்துகளுடைய பெயர்களை Googleல டைப் பண்ணுங்க. உங்க கையிலேயே ஒரு சிறந்த ஒரு கருவி. இந்த இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்றது அவ்ளோ வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கருவி. அந்த கருவி உங்க கையிலேயே இருக்கு. அப்ப அதுல வந்து நீங்க என்னெல்லாம் தேடலாம், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப உங்க தாத்தா, பாட்டியோ, அம்மா, அப்பாவோ, நீங்களோ சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய பெயர்களை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சைட் எஃபெக்ட் அப்படின்னு கேளுங்க. கேட்டீங்கன்னா, எல்லா மருந்துகளுக்குமே சைட் எஃபெக்ட் இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லி தான் இங்க கொண்டு வந்து மார்க்கெட்ல விற்பனை செய்றாங்க. அதுவும் இந்தியாவுல இப்ப ரீசென்ட்டா உலக சுகாதாரத்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுல அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக்ஸ் பயன்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு அந்த அளவிற்கு இங்க பயன்படுத்தக்கூடிய அளவு அப்படின்றது வந்து, தேவைக்கு அதிகமான அளவில் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு இப்போ ஒரு ரிப்போர்ட் குடுத்திருக்காங்க. WHO உலக சுகாதாரத்துறை. இத நேத்து சிகிச்சைக்கு வந்த சிகிச்சையாளர் எனக்கு சொல்லிட்டு போனாங்க என்கிட்ட. ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன? ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா, பயோ அப்படின்னா உயிர். ஆன்டி அப்படின்னா உயிருக்கு எதிரான. அப்போ ஒரு நச்சு பொருட்கள் உடலுக்குள் வந்துருச்சு அப்படின்னாக்கா, அது ஆன்டிபாடி. அப்போ அந்த ஆன்டிபாடிய கில் பண்றதுக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் நமக்கு குடுக்கப்படும், ஆங்கில மருத்துவத்துல. அது குடுக்கவே தேவையில்லை அப்படின்றதான் மரபொலி மருத்துவங்களுடைய முக்கியமான கோட்பாடுல, அந்த கழிவு நீக்க தத்துவம் அப்படின்றது உடலுக்கு இயல்பாகவே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத திருவள்ளுவர் பெருமான் 2000 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. "அற்றது அறிந்து அளவறிந்து உண்க அஃதுடம்பு பெற்றான் நெடிதுய்க்கும் ஆறு" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அற்றி போனது உடம்ப விட்டு கழிவுகள் வெளியேறினதுக்கு பிறகு அடுத்த வேள உணவு சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா, அவருக்கு பசியே ஏற்படாது. வாயெல்லாம் கசக்கும். தண்ணி கூட குடிக்க முடியாது. அப்போ வந்து என்ன சொல்லுவோம்? இந்த பாலும், பிரெட்டும் சாப்பிட்டுக்கோ. பசியோட எப்படி இருப்ப? இல்லைன்னா இந்த கஞ்சி சாப்பிட்டுக்கோ. தேங்காய் பாலாவது சாப்பிடு. ஜூஸ் சாப்பிடு. இது எல்லாமே இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொந்தரவா இருக்கும். அந்த உடம்புக்குள்ள போச்சு அப்படின்னாக்க. ஒரு நாள் அவர்கள பட்டினியே சிறந்த மருந்து. லௌடதம் பரமஹம்சம் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதால ஒரு ஒரு வரிகள் உண்டு. சமஸ்கிருத வரிகள். அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "பட்டினியே சிறந்த மருந்து" அப்படின்னு சொல்லுது. அப்போ பசிக்காதம்போது, உடலுக்கு வந்து தேவையில்லாத போது உணவுகளை அளிப்பது தான் நமக்கு நோயினுடைய தன்மையை தீவிரப்படுத்தி, நமக்கு இன்னும் அதிகப்படியான தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது மருந்து அப்படின்னு ஏன் ஒரு அதிகாரத்த வச்சு, அதுல கீழ எழுதுறாரு திருவள்ளுவர். "மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்" அப்படின்றாரு. எல்லா இடத்துலயுமே சாப்பிடுறது, அது வெளியேறுறது. கழிவு நீக்க தத்துவம் அப்படின்னு ஒரு பெரிய தத்துவத்தின் அடிப்படையில் தான் இங்க இருக்கக்கூடிய மரபொலி மருத்துவங்கள் எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ உடம்பில் வந்து கழிவுகளின் தேக்கம் நோய், கழிவுகளின் நீக்கம் ஆரோக்கியம். நல்லா மனசுல புரிய வச்சுக்கங்க. இங்க இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாகட்டும், தைராய்டு நோயாகட்டும், அல்லது ஒரு காய்ச்சல், தலைவலி, வயித்த வலி, முட்டி வலி எல்லாமே கழிவுகளின் தேக்கம் தான். அப்ப கழிவுகளுடைய தேக்கம் எப்ப நீங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எப்பல்லாம் நீங்க பசிய ரசிச்சு, ருசிச்சு அமைதியா கீழ சம்மணங்கால் போட்டு, அந்த ஒரு சம்மணம் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல் வந்து செரிமானத்திற்கு சுரப்பிகள் சுரக்கக்கூடிய ஒரு ஒரு நிலையில அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஆசனம் தான் சம்மணம் அப்படின்ற சம்மணங்கால் அப்படின்றது. கீழ உட்கார்ந்து கால்களை மடக்கி நம்முடைய சாப்பிடக்கூடிய இலை அல்லது தட்டுக்களை கீழ வைத்து ஓரளவுக்கு பெண்ட் பண்ணி குமிஞ்சு நம்ம அள்ளி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு முட்டி வலியே இருந்தாலும் ஒரு 2 நாள் அது முட்டி நீங்க மடக்கும்போது வலிக்க தான் செய்யும். அதுல வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும், கொஞ்சம் விளக்கெண்ணெயும் கலந்து முட்டி வலிக்கும் பகுதியில அப்ளை பண்ணிட்டு, என்னால முடியும் அப்படின்னு சொல்லி கீழ வந்து மெதுவா சமணங்கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டு பாருங்க. முடியாது என்ற வார்த்தை முட்டாளுக்கு தான் சொந்தமானது நண்பர்களே. நமக்கு சொந்தமானதே கிடையாது. நம்ம எல்லாருமே அறிவாளிகள் தான். ஆனால் அறிவை விரிவு செய்யவில்லை நாம். நம்முடைய அறிவை தெளிவு செய்யவில்லை நாம். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. அதை சரித்திரம் படைப்போம். அன்றாடம் நமக்காக காலையில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக ஏற்பாடு செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இந்த வாய்ப்பினை நாம் ஒவ்வொருவரும் முழுமையாக கேட்டு பயன்பெற்று அல்லது ரீப்ளேயின் மூலமாக கூட யூடியூபில் அவர்கள் அப்லோட் செய்து அந்த லிங்க் நமக்கு குடுக்குறாங்க. அதையாவது நாம் முழுமையாக கேட்டு நம்முடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து ஒரு நோயற்ற சமுதாயத்தை நம் சுற்றி ஏற்பாடு செய்யும்போது நம்ம அனைவருமே பலமான ஒரு மனநிலைமையோடு இருக்கும்போது நம் சமுதாயமே இன்புற்று இருக்கும். எங்கு பார்த்தாலும் நல்ல ஆரோக்கியமான மனிதர்கள், நல்ல ஒரு திடமான மனிதர்கள், அ நல்ல ஒரு இனிமையான ஒரு மனநிலைமையோடு, சந்தோஷத்தோடு, அற்புதமான ஒரு நிகழ்வுகளை இது போன்ற ஒரு சரித்திரம் படைப்போம் போன்ற ஒரு சிறப்பான அ வாய்ப்புகளை நீங்களும் மற்றவர்களுக்கு ஏற்பாடு செய்பவர்களாக மாறிவிடுவோம் நாம். சரிங்களா? அதனால நம்மளுடைய மனம் அப்படின்றது செம்மையாக வேண்டும். அப்போது நமக்கு நோய்களோ, மற்ற தொந்தரவுகளோ எதுவுமே நம்ம பக்கத்துல வர முடியாது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம அந்த அமெரிக்காவுல உண்மையிலேயே நடந்த சாம் லாண்டி என்றவருக்கு நடந்த விஷயத்த நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்போ இன்னொரு பக்கம் நம்முடைய அ ஒரு நோசிஃபோ எஃபெக்ட்டுக்கான ஒரு உதாரணம் நம்ம பார்த்தோம். பிளாசிஃபோ எஃபெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? பிளாசிஃபோ அப்படின்னா என்னது? நன்மை செய்யக்கூடிய விளைவு. பிளாசிஃபோ எஃபெக்ட்டுக்கான ஒரு கதையும் உண்மை உண்மை சம்பவத்தையும் நம்ம இப்ப பார்த்துடலாம். ஆழ் மனதின் அற்புத சக்தி என்ற ஒரு புத்தகத்தை எழுதிய ஆசிரியர். அவர் வந்து ஒரு மருத்துவர், ஆராய்ச்சியாளர். அவர் நிறைய ஆராய்ச்சிகள் பண்றாரு. அந்த ஸ் ஆராய்ச்சியில இரவு பகலா அவர்னால தூங்க முடியல. ஆராய்ச்சிக்காக நேரங்களையும் செலவழிக்கும்போது அந்த மாரி நடக்கும் தானே! அப்போ ஒரு நாள் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. உடல்நிலை சரியில்லாம போகும்போது, நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? மருத்துவர்ட்ட போறோம். அதே மாரி அவரும் மருத்துவர்ட்ட போறாரு. அவரும் வளர்ந்த நாடுகளான யூரோப்பவோ அல்லது வந்து அமெரிக்காவிலயோ அமெரிக்காவுல வாழ்ந்தவர் தான் அவருமே. அ அப்ப அவர் மருத்துவர சந்திக்க போகும்போது, மருத்துவர் என்ன சொல்றாரு அப்டின்னாக்க, நம்மளுடைய சாம் லாண்டிக்கு நடந்ததே தான். ஆனா, இவருக்கு வந்திருக்கக்கூடிய பகுதி அப்டின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஸ்கின்ல வந்து அவருக்கு அ புற்றுநோய் வந்திருக்கு. ஸ்கின் அலர்ஜி வந்திருக்கு. அது வந்து தொடர்ந்து சரியாகவே இல்ல. அ அவரே ஒரு மருத்துவர். அவர் ஒரு மனச பத்தி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அ மனோதத்துவ ஆராய்ச்சிகள், மனோதத்துவ நிபுணராக இருந்திருக்காரு. அப்ப நம்ப வந்து ஆரோக்கியமா தான் இருக்கோம் அப்படின்னு நெனச்சுட்டு அவரு ஓவர் டைம் பார்த்திருக்காரு. நெறைய நாள் வந்து பசிக்கும்போது சாப்பிடாம, தூக்கம் வரும்போது தூங்காம, வேலைகள் பார்த்துட்டே இருந்திருக்காரு. அதனால அவருக்கு ஸ்கின்ல வந்து ஒரு அரிப்பு வந்திருக்கு. அது சரியாகவே இல்ல.
அதுக்காக ஒரு ஸ்கிராப் டெஸ்ட் எடுத்து அவருக்கு ரிப்போர்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் வரும்போது ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுது. இது நடந்தது 1985. அந்த ஒரு 5 வருடம், அந்த 6 வருடங்கள் கழித்து. 85லேருந்து 87க்குள்ள இந்த சம்பவம் நடந்தது. அப்போ அந்த ஸ்கின் வந்து டெஸ்ட்டுக்காக அனுப்புறாங்க. ஸ்கின்ல இருந்து ஒரு ஸ்கிராப், ஒரு சின்ன பகுதிய சுரண்டி எடுத்து, அத வந்து பயாப்சிக்காக அனுப்புறாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் வருது. அந்த ரிப்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு அ கேன்சர் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் இருக்கு. அதுவும் வந்து இது வந்து உண்மையிலேயுமே அவருக்கு 3வது நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிர்றாங்க. அவரும் அதே போல அத கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் இன்னும் மனமுடைஞ்சு போறாரு. ஆ கொஞ்சம் படுத்த படுக்கையா ஓய்வுல இருக்காரு. எப்பவுமே நம்ம உடல்நிலை சரியில்லாத போம்போது தான் நம்ம என்னென்னலாம் தவறுகள் பண்ணோம், ஏன் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து சிந்தனை வரும். சளி பிடிச்சிருச்சு, இன்னைக்கு ஆஃபீஸ் போ முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ! இன்னைக்கு என்னுடைய அன்றாட வேலைகளை நான் செய்ய முடியாம போயிடுச்சே. ஏன் இப்படி ஆச்சு? அப்ப நான் என்னுடைய உடல்நிலையை நான் எப்படிலாம் நான் நல்லா பார்த்திருந்தா, இப்படி வந்திருக்காது அப்படின்றத அவரும் யோசிக்கிறாரு. யோசிக்கும்போது அவருக்கு அ தெரிய வருது, நம்ம வந்து சரியான நேரத்துக்கு தூங்கல. அதனால தான். சரியான நேரத்துக்கு பசிக்கும்போது சாப்பிடல. ஓய்வு தேவைப்படும்போது ஓய்வு எடுக்கல. அதனால தான் நமக்கு வந்து இந்த மாரி தொந்தரவுகள் வந்துருச்சு. அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தத்தோட கவலைப்பட்டு படுத்திருக்காரு. நம்மளோட ஆராய்ச்சியும் முழுமையா முடிக்க முடியல. என்ன பண்றது? அப்படின்ட்டு. அப்போ அவர் ஒரு கிறிஸ்டியன். அதனால சர்ச்சுக்கு போய் ஃபாதர பார்க்கலாம். இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர போய் பார்க்குறாரு. ஃபாதர், எனக்கு இந்த மாரி ம் உடல்நிலை சரியில்ல. அம் எனக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. அப்ப நான் இந்த மாரி எனக்கு கேன்சர் நோயின்னு சொல்ட்டாங்க. நான் என்னுடைய இறுதி கட்டத்துல இருக்கேன். உங்கள சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது ஃபாதர் என்ன சொல்றாரு அவர்கிட்ட அப்படின்னு பார்த்தா, ம் "இங்க பாருப்பா, நான் கட்டியிருக்க வாட்ச் வந்து நேத்திருந்து நின்றுச்சு. இது சரியா ஃபங்ஷனிங் ஆகல. ம். ஆனா இத சரி பண்ணிற முடியும். அ ஏன்னா, இத தயாரிச்சவர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர்ட்ட கொண்டு போய் இந்த வாட்ச கொண்டு போய் குடுத்தேன் அப்டின்னாக்க, சரி பண்ணி குடுத்துருவாரு." அப்படின்னு சொல்றாரு. ம். "ஓ! அப்படியா ஃபாதர். சரிங்க ஃபாதர்." அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேட்டுட்டு இருக்காரு. அ திரும்ப அந்த நபர் வந்து ஃபாதர்ட்ட சொல்றாரு, ஃபாதர், எனக்கு வந்து தோல் பகுதிகள்ல கேன்சர் வந்திருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப நாள் இந்த பூமியில இருக்க முடியாது. நான் என்னுடைய இறுதி காலகட்டத்தில இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஃபாதர் அமைதியாவே இருக்காரு. ம். ஏதோ ஃபாதர் சொல்லுவாரு அப்படின்னு இவரும் காத்திருக்காரு. திரும்ப ஒரு முறை ஃபாதர் வந்து அவர் சொன்ன விஷயத்தையே திரும்ப சொல்றாரு. இந்த வாட்ச் ஓடல. இந்த வாட்ச் நின்றுச்சு. இத தயாரிச்ச ஒரு நண்பர் வந்து இந்த ஊர்ல தான் இருக்காரு. அவர்ட்ட கொண்டு போய் குடுத்தா, இந்த வாட்ச் வந்து ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து இந்த நோயால பாதிக்கப்பட்ட அந்த நபர் வந்து, சரி ஃபாதர் ஏதோ வேற ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்காரு. சரி அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி அவர ஒரு கைத்தாங்கலா ஒருத்தவங்க பிடிச்சு, வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து அவர் வர்றதுக்கு உதவி பண்றாங்க. அவர் வீட்டுக்கு வந்துர்றாரு. வீட்டுக்கு வந்து அவருக்கு சரியா தூக்கம் வரல. மீண்டும் சரியா பசிக்கல. ஆனா சிந்தனை மட்டும் அவருக்கு ஓடிட்டே இருக்கு. அ அப்பதான் அ ஒரு அசரரி மாரி ஒரு இன்ட்யூஷன் அவருக்குள்ள ஒரு சிந்தனை திடீர்னு என்னன்னா, நம்ம ஃபாதர பார்க்க போனோம். ஃபாதர்ட்ட போய் உடம்பு சரியில்லன்னு சொன்னோம். ஆனா ஃபாதர் வந்து வேற ஏதோ ஒண்ணு சொல்றாரே! அது ஏன் வாட்ச் சொல்றாரு? அத செஞ்சவருன்னு சொல்றாரு. அப்ப நமக்கு என்ன அதுல சொல்ல வர்றாரு? அப்படின்னு அவர் யோசிக்கும்போது, இந்த உடல் செஞ்சவங்க யாரு? உடல செஞ்சது யாரு? அப்படின்னு அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. அப்ப அந்த அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள நம்ம எப்படி உருவானோம்? அப்படின்றத அவர் யோசிக்கிறாரு. 1 செல், 2 செல்லுடைய 2 செல்கள் கலந்தது. 2 செல் 4 செல்கள் ஆனது. 4 செல் 8 ஆனது. 8 16 ஆனது. 16 32 ஆனது. இப்படித்தானே கட்டமைக்கப்பட்டது நம்ம உடல். அப்போ உடல் அப்படின்றது தன்னை தானே கட்டமைச்சுக்கிட்ட ஒரு விஷயம். அப்ப இந்த உடல நாம இன்னும் ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா, இந்த உடல் தன்னை தானே சரி பண்ணிக்கும் அப்படின்றத உணர்றாரு. உணர்ந்து
அப்ப இதுக்கான ஒரு தேவையான வைத்தியம் எங்க இருக்கு அப்படிங்கும்போது சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருக்கு அப்படின்னு அவர் கேள்விப்படுறாரு. கொஞ்சம் ரிகவரி ஆகுறாரு. திரும்ப இந்த சவுத் ஏசியன் கண்ட்ரீஸான அ சைனா, இந்தியா போன்ற மலேசியா, ஸ்ரீலங்கா இந்த பகுதியெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகி கொஞ்சம் டிராவல் பண்றாரு. அப்ப மரபுவழி மருத்துவங்கள பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்றாரு. அதெல்லாம் அவரோட புத்தகத்திலே எழுதியிருக்காரு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்து அந்த புற்றுநோய் அப்படின்ற அந்த 3 ஸ்டேஜ்லேருந்து கம்ப்ளீட்டா ரிகவரி ஆகுறாரு. ரிகவரி ஆயிட்டு தான் வந்து அவரு ஒரு 6 பகுதிகள் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி ஆழ் மனதின் அற்புத சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு நூல்கள எழுதுறாரு. அது வந்து அதிகமா விற்று விற்று தீர்ந்த ஒரு புத்தகமாக இன்றும் இருக்கிறது. அப்ப ஆழ் மனசுல அவருக்கு இந்த உடலை செய்தவர் யார்? இந்த நோய்னா என்ன? அப்படின்ற ஒரு புரிதல் வந்ததுக்கு பிறகு, உண்மையிலேயே எந்த ஒரு அ மருந்துகளையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ஒரு நிலையில், அ அவருடைய லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன்ஸ் சரியான நேரத்துக்கு தூங்குறது, சரியான நேரத்திற்கு சாப்பிடுவது, சரியான ஓய்வு குடுப்பது உடம்புக்கு, இப்படியே இருந்து அவர் வந்து உண்மையிலேயே புற்றுநோயால பாதிப்பாளராக இருந்து, அதிலிருந்து வெளியே வந்தவர் தான் வந்து ஆழ்மனதின் அற்புத சக்தி என்ற ஒரு நூலை எழுதிய ஆசிரியர். அவர் யார் என்று நீங்கள் தான் கண்டுபிடித்து பார்க்க வேண்டும். அது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹோம்வொர்க். சரிங்களா? அதனால இது வந்து என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாசிபோ எஃபெக்ட். பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னா, அஹ நன்மை செய்யக்கூடிய ஒரு விளைவு, எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நன்மை செய்ததா இல்லையா? உண்மையிலேயே நோயிலிருந்து அவர் விடுபட்டு வெளிய வந்து அத குணப்படுத்திக்கிட்டாரு. அப்போ இது வந்து அ அவருக்கு சாத்தியம் அப்டின்னா, இங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த விஷயம் சாத்தியம் தானே! அப்ப ஏன் நம்ம வந்து அத வந்து பயன்படுத்தாம இருக்கோம், நம்ம வாழ்க்கையில? இனி வரும் நேரங்கள்ல அது சின்ன நோயா இருந்தாலும், பெரிய நோயா இருந்தாலும் சரி, நம்ம வந்து தைரியமா ஒரு நம்மளுடைய உடல் பற்றிய ஒரு புரிதலோடு, நம்பிக்கையோடு, தெளிவாக நாம் இருக்கும்போது, நிச்சயமாக அது நம்மை சீர்குலைக்காது. நம்மை மேன்மைப்படுத்தும். அந்த நோயிலிருந்து எளிமையாக வெளியே கொண்டு வரும். அப்ப கேன்சர் போன்ற ஒரு பெரிய நோயிலிருந்தே ஒரு மனிதன் வெளியேற முடியும். வெளிய வந்து அவ்வளோ தூரம் பொதுமக்களுக்கு வந்து புத்தகம் எழுதி, அவர்களையும் ஒரு நம்பிக்கை பாதைக்குள்ள கொண்டு வர முடியும் அப்டின்னா, இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை நோயெல்லாம் எவ்வளோ பெரிய நோய்? அது ஒரு நோயே இல்ல. "இனிப்பு சாப்பிடுங்க, சர்க்கரை நோய வெல்லுங்க" அப்டின்னு நண்பர் ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காரு. அது வந்து ஒரு 4000 காப்பி இப்ப வித்து போயிடுச்சு. போன வருடம் எழுதினாரு. 2023ல எழுதினாரு. சரிங்களா? அதனால மோகன்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவரும் வந்து நம்முடைய உற்ற தோழர். திருப்பூர் பகுதியில இருக்காரு. கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பூர்ல. அவருடைய வாழ்க்கையும் இந்த ஆழ்மனதின் அற்புத சக்தியை போன்ற ஒரு வாழ்க்கையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவருக்கு உணவு குழாயில் ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு குழாயில புற்றுநோய் வந்து அவருக்கும் 3 ஸ்டேஜ் அப்படின்னு அனௌன்ஸ்மென்ட் கிடைச்சதுக்கு பிறகு, அவர் வந்து அக்குபஞ்சர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மருந்தில்லா மருத்துவத்தை ஒரு நண்பரின் மூலமாக தெரிந்து கொண்டு, இறுதி நேரத்துல ஏதாவது ஒரு மருத்துவத்த நம்ம பார்த்துட்டு தான் போவோமே! அப்படின்னு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல அதாவது இது கட்டாயம் சரியாயிடும் அப்படின்றத தாண்டி, நண்பர் சொல்றாரு, "சரி எதுக்கும் இதுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி வந்தவரு, இந்த அக்குபஞ்சர்ல சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நன்றாக புரிந்து கொண்டு, அவர் கடைபிடித்து, அவருக்கு புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய அந்த தருணத்தில், அதிர்ஷ்டவசமாக அவருடைய மனைவியின் வயிற்றில் 4 மாத கரு. அவருடைய 2வது மகள் அவங்க அம்மாவோட வயித்துக்குள்ள இருக்காங்க. அப்போ ஒரு அப்பாவா என்ன அந்த இறைவன் கிட்ட வேண்டுவாங்க, "என்னுடைய உயிர் அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கும் வரை என்னுடைய உயிர் என்னுடைய உடலில் இருக்க வேண்டும்" என்று அவரும் வேண்டியிருக்கிறார். அதுதான் ஆழ்மனதின் அற்புத சக்தி நண்பர்களே. ஆ வேண்டிய பிறகு அவருக்கு அக்குபஞ்சர் என்ற ஒரு மருத்துவம் அறிமுகமாகிறது. அக்குபஞ்சர் அவரை தேர்ந்தெடுக்கிறது என்று தான் எங்களுடைய மருத்துவர்கள் சொல்லுவார்கள். அக்குபஞ்சர் அவரை தேர்ந்தெடுத்து, அக்குபஞ்சருக்குள் வந்து சிகிச்சை எடுத்து, இன்று அக்குபஞ்சரை படித்து, அக்குபஞ்சரை மற்றவர்களுக்கு பயிற்றுவிக்கும் ஒரு பயிற்றுனராக இருக்கிறார். இது நடந்து 15 வருடங்கள் ஆகிறது நண்பர்களே.
சரிங்களா? இன்னைக்கு உயிரோட நம்மளோட நல்லா இருக்காரு. மோகன்ராஜ் என்று சொல்லக்கூடிய நண்பர். ஆ கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகுறாரு. அவருக்கு பசியின்மை ஏற்பட்டிருக்கு. திரும்ப வந்து தண்ணி கூட குடிக்க முடியாது. ஏன்னா உணவு குழாயில புற்றுநோய். தண்ணி கூட குடிக்க முடியாத ஒரு நிலை. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜூஸ் சாப்பிடுறாரு. பிறகு வந்து அவருக்கு ஒரு நாள் நல்ல தீவிரமான ஒரு பசி ஏற்படுது. சாப்பிடுறாரு. காலையில இட்லி வந்து அவங்க வீட்ல ஒரு 4 பேர், 5 பேருக்கு செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு 30 இட்லி இருந்திருக்கு. 30 இட்லியும் ஒரே டைம்ல உட்காந்து பொறுமையா சாப்பிட்டு முடிச்சுறாரு. அம்மா அ இட்லி தீந்துருச்சே எல்லாத்துக்கும் இருக்கா? அப்படின்றாங்க. அவங்க அம்மா, அ "தங்கம், கண்ணு, சாமி நீ சாப்பிடு. நீ இத்தன நாள் சாப்பிடாம இருந்தியே! நீ நல்லா சாப்பிடுன்னு" சொல்லி சாப்பிட வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இது மாரி நல்ல உணவுகள் எடுத்துக்கிறாரு. முழுமையா நோயிலிருந்து விடுபட்டு, இன்று பொதுமக்களுக்கு நெறைய நெறைய நல்ல விஷயங்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். அக்குபஞ்சரையும் ஒரு ம் மாஸ்டராக இருந்து மாணவர்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரையும் நம்முடைய சரித்திரம் படைப்போமில் ஒரு நாள் அவருடைய வாயிலாகவே அவருடைய அனுபவத்தை நாம் கேட்க இருக்கிறோம். ஆதலால் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, மனம் அது பலமாக இருந்தால் நோய் என்பது நம்மை விட்டு அழகாக நீங்கி சென்று கொண்டே இருக்கிறோம். நோய் என்பது நம்முடைய விருந்தினர்களைப் போல. அது அவ்வப்போது வரும். நீங்கள் அதை அனுமதித்தால் அது கழிவுகளை நீக்கி, உடலை விட்டு ஆரோக்கியத்தை மட்டுமே விட்டு, மகிழ்ச்சியை நமக்கு கொடுத்துவிட்டு, அது நம்மை விட்டு நீங்கி செல்லக்கூடியது தான். அதனால தான் நம்மாழ்வார் ஐயா எழுதிய அந்த புத்தகத்தை நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறிக்கொண்டே இருக்கிறேன். அந்த புத்தகத்தின் பெயர் "நோயினை கொண்டாடுவோம்." உறவினர் வீட்டுக்கு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாரும் கொண்டாடுவோம் தானே! வாங்க சாப்பிடலாம், விருந்து. அவர்களுக்கு அவர்களோட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் விளையாடுறது, இல்ல கதை பேசுறது, நம்ம அனுபவங்கள அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது. அ இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மூவிக்கு போலான்னு சொல்றது. இந்த மாரி நம்ம கொண்டாட்டமா இருப்போம்ல. அதே போல நோய் வந்தா கொண்டாடணும் அப்படின்னு புத்தகம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு நம்மாழ்வார் ஐயா. அவருடைய 71வது வயதுல இந்த மருந்தில்லா மருத்துவமான அக்குபஞ்சரை படிக்கிறார். படித்த படித்து முடித்த பிறகு இந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறார். நமக்காக எழுதுகிறார். ஆதலால் இனி வரும் நேரங்கள்ல நோய் என்று சொல்லக்கூடிய ஒன்றைக் கண்டு நாம் பயப்படவே தேவையில்லை. நமக்கு தான் தெரியும், நோய் நம்மை எந்த வகையிலும் நம்மளை தொந்தரவு செய்வதற்காக வரவில்லை. அது நம்மை குணப்படுத்துவதற்காக மட்டும் தான் வந்து செல்கிறது. ஆதலால் நம் வாழ்க்கையில் நோயைப் பற்றிய பயமோ, அல்லது கவலையோ, நொந்ததெல்லாம் நோவு செய்யும். அதனால நொந்துக்கவே வேணாம். எனக்கு தலைவலி வந்துருச்சா, அது ஒரு வகையான சிகிச்சை உடல் நமக்கு செய்து கொண்டிருக்கிறது. உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அதற்கு மருந்துகள் எதுவுமே தேவையில்லை. அப்படின்றத திருவள்ளுவர் அழகாக எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை ஏன் நாம் புரிந்து கொள்ளவில்லை? அதை ஏன் நம் வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தவில்லை? அந்த கருத்துக்களை நாம் ஏன் வெறும் தாள்களில் மட்டுமே, திருக்குறள் புத்தகத்தில் மட்டுமே விட்டுவிட்டோம்? விட்டு வாழ்க்கையில் நாம் அதை பயன்படுத்தாமல், வாழ்க்கை வேறு, அவர்கள் எழுதிய விஷயம் வேறு என்று ஏன் நாம் பிரித்து வைத்து விட்டோம்? என்ற ஒரு சிந்தனையும், அறிவு விரிவு செய்து கொண்டு நாம் பயணித்தோம் என்றால், நம் வாழ்க்கை மிகவும் அழகானதாக, ஆரோக்கியமானதாக நமக்கு அமைந்திட காத்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் ஆரோக்கியம் அத்தியாவசியம் நிகழ்வில் சந்திக்க காத்திருக்கிறோம். இப்போது இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் நமது தளத்தின் 100வது வாரத்தினை சிறப்பித்து வருகின்றோம். அதில் இன்று நம்மிடையே ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகள், நமது நம்பிக்கைகள் நமக்கு எவ்வாறு பலமளிக்கின்றன,
நமது வாழ்வியல் வழித்தடங்களை எவ்வாறு ஆரோக்கியமாக மாற்றி செல்கின்றன என்பதை குறித்த ஒரு அற்புதமான பார்வையினை அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் அன்பு ஐயா தமிழ் பேராசிரியர் அர்த்தநாரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நம்மிடையே வழங்க இணைகின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிப்போம். நமது வாழ்வியல் வழிமுறைகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். மஞ்சு பார்கவி அவர்களுக்கு நன்றி. ஆரோக்கியம் அத்தியாவசியம் அப்படிங்கிற தலைப்புல நம் ஆரோக்கியம் சார்ந்து நிறைய கருத்துக்கள், பின்பற்ற வேண்டிய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டதற்கு மிக்க மிக்க நன்றி. தம்பியுடையான் படைக்க அஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம நோய் அப்படின்னா எதுக்கு பயப்படணும்? ஏன்னா நமக்கு ஆரோக்கியம் சார்ந்து நம்ம குறிப்புகள் இருக்கும் பொழுது, நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது, அந்த நோய் குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்பிக்கை தான் பலம், அவநம்பிக்கை அப்படிங்கிறது மரணம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பலம் அப்படின்னு சொல்லும்போதே அதுல இருந்து தான் பலவீனம் அப்படின்ற ஒரு சொல்லும் வருது. அதனால நோயை கண்டு முதல்ல எதுக்கு பயப்படுறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. மனம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை மாதிரி. எப்பவுமே அதுக்கு ஏதாவது புதுசு புதுசா சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தோம்னா, அதை கேட்டுட்டு இருக்கும். இல்லைன்னா அது நிறைய தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருக்கும். அப்படிங்கிறதுனால நல்ல விஷயங்கள சொல்லி தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கு முக்கியமா 2 விஷயங்கள் நோசிபோ, பிளாசிபோ எஃபெக்ட் இது 2 பத்தியுமே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாங்க. நோசிபோ எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஜோசப் முர்ஃபி அப்படின்னு ஒரு மருத்துவர் இருக்காரு. அவர் சாம் லாண்டி அப்படின்ற ஒரு நோயாளி அவர்கிட்ட வரும்பொழுது அவர் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த காலத்துல அதிகம் ஸ்கேன்லாம் பண்ண முடியாது. ஒரு எக்ஸ்ரே மட்டும் எடுத்துட்டு உங்களுக்கு ம் புற்றுநோய் இருக்கு. 3வது நிலையில இருக்கு. அதனால நீங்க அ உங்கள் கடைசி நாட்களை மகிழ்ச்சியா மட்டும் இருங்க. ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுர்றாரு. 15 நாட்கள்லயே அவர் இறந்தும் போயிடுறாரு சாம் லாண்டி. அதற்கப்புறம் 15 நாள்ல எப்படி இறந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி அவரோட உடலை தானமாக வாங்கி கொண்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது தான் அவருக்கு அந்த புற்றுநோயே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. இது என்னன்னா நமக்கு புற்றுநோய் வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே தன் உயிரை வந்துட்டு இழந்திருக்காரு அந்த சாம் லாண்டி அப்படிங்கிறவரு. ஏன்னா தொடர்ந்து நம்ம சொல்றது என்னன்னா, "தீதும் நன்றும் பிறர் தர வாரா" அப்படிங்கிறதும், "நோதலும் தணிதலும் அவரோர் அன்ன" அப்படிங்கிறத கணியன் பூங்குன்றனார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதனால நம்ம எது கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது உடம்புக்கும் பொருந்தும். ஒரு உடம்புல ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிறத நெறைய குடுக்குறோம். ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா என்னன்னா, ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் நம்ம உடம்புக்கு வந்துருச்சு. அதாவது ஆன்டிபாடி அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா, அத சரி பண்றதுக்கு தான் ஆன்டிபயாட்டிக் குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு நெறைய சைட் எஃபெக்ட் உண்டு அப்படிங்கிறதும் உலக சுகாதார நிறுவனம் கூட சொல்றாங்க. நம்ம இந்தியாவில் தான் மிக அதிகமாக ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அத அந்த அளவுக்கு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆன்டிபயோட்டிக் குடுக்காம எப்படி உடம்ப சரி பண்ணலாம் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள் நம்ம உடம்புல சேரும்போது கழிவுகளால தான் நமக்கு நோயே வருது. அப்ப கழிவுகளை நம்ம சரியான முறையில நீக்கிட்டோம்னா, நமக்கு எல்லா வியாதிகளுமே சரியாயிரும் அப்படிங்கிறது தான் அடிப்படை. ஒரு காய்ச்சல் வந்தா கூட உடனே ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறத குடுக்காம வைரல் ஃபீவர், ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கோம். அந்த மாதிரி இல்லாம தொடர்ந்து ஒரு பட்டினி போட்டாலே போதும் உடல்நிலை சரியாயிரும். ஆனா சாப்பிட முடியாத சூழ்நிலையில கூட நம்ம மேலும் மேலும் ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரெட்டோ, பாலோ இப்படி கொடுத்து கொடுத்து நம்ம அந்த உடம்புக்கு மேலும் தீங்கு செய்யறோம். இதெல்லாம் தான் பின்னாட்கள்ல பிரச்சனையாக, கழிவுகளாக தேங்கி நமக்கு ஒரு முட்டு வலி வருது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரியான தேக்கங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு நம்ம கொஞ்சம் அத பட்டினி போட்டுட்டோம் அப்படின்னா கூட, அதுக்கப்புறம் உடம்பு சரியாயிரும். உட்கார்ந்து நம்ம சாப்பிடுற முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா உட்கார்ந்து
உட்கார்ந்து சமணம் கால் அப்படின்னு சொல்லுவோம். சமணமிட்டு அமைதியா உட்கார்ந்து அந்த உணவை ருசிச்சு சாப்பிட்டோம்னாலே பாதி வியாதி வராது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு சமணம் போடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெறைய பேரு டைனிங் டேபிள்ல தான் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. கீழ உட்கார முடியாதுன்ற சூழ்நிலை இருக்கு. அப்படி முட்டி வலி இருக்கிறவர்களும் முயற்சி பண்ணணும். ஒரு 2, 3 நாள் முயற்சி பண்ணுனா அது சரியாயிடும். முட்டு வலி இருக்கும்போது அந்த தேங்காய் எண்ணெயோ, விளக்கெண்ணெயோ இதெல்லாம் நம்ம கால்ல போட்டுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் அந்த முட்டி வலி அப்படிங்கிறது சரியாயிரும் அப்படிங்கிறதும் சொன்னாங்க. அதுக்கப்புறமாக இத தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா, நல்லபடியா சாப்பிட்டு அந்த உணவு நல்லபடியா ஜீரணம் ஆகுன பின்னாடி, நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள், கழிவுகள் நீங்கும்போது, உடல் நலம் அப்படிங்கிறது ஆரோக்கியமாக இருக்கும். பிளசிபோ எஃபெக்ட் அத பத்தியும் சொன்னாங்க. ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர். அவருக்கு பல பிரச்சனைகள் வருது. அவரு தொடர்ந்து ஒரு மருத்துவராகவும், ஆராய்ச்சியாளராகவும் இருக்கும் பொழுது, அவரு ஸ்கின் ரேஷஸ் வருது. தோல்ல அரிப்பு அப்படிங்கிறது வரும்போது, டாக்டர் கிட்ட போய் பார்க்குறாரு. எல்லா டெஸ்டும் எடுத்து பார்க்கும்போது, அவருக்கு அந்த ஸ்கின் கேன்சர் வந்திருக்கு. 3ஆம் நிலையில இருக்கிறார் அப்படிங்கிறத கேட்டு அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா, அவர் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்பிட்டு இருக்காரு. அதற்கப்புறம் அவரு ஒரு பாதிரியார் கிட்ட போய் காமிக்கும்போது, அந்த பாதிரியார் சொல்றாரு, ம் அ நம்ம ச ஒரு ஒரு பொருள் சரியில்லன்னா, நம்ம தயாரிச்சவங்க கிட்ட கொண்டு போய் குடுத்தோம்னா, அது சரியாயிடும் அப்படிங்கிறாரு. அதன் மூலமாக அவரு அதுக்கப்புறம் நம்ம ஆழ்மனதின் அற்புத சக்தியை உணர்ந்து கொண்டு, அதற்கப்புறம் அந்த நோயிலிருந்து சரியாகி வருகிறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ணும்போது, அந்த நோய்க்கான அறிகுறிகள் இல்ல அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நம்ம மனம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோய்க்கு மருந்தாகவும் இருப்பது நம்மளுடைய மனம் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்த ஒரு நபர் மோகன்ராஜ் அப்படிங்கிறவர பத்தியும் பகிர்ந்துகிட்டாங்க. அவருக்கும் இதே போல ஒரு கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோய் வருது. அவரு இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த மருந்தும் கிடையாது அப்படிங்கும்போது அக்குபங்க்சர பத்தியும், இந்த மாதிரியான இயற்கை முறையான வாழ்வியலையும் பின்பற்றி, இன்று வரை ஒரு கிட்டத்தட்ட ப ப 10, 12 வருடங்களுக்கு மேலாக நல்லபடியாக அவர் வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத சொன்னாங்க. அவரும் சர்க்கரை நோய் தான் இன்னைக்கு எல்லாருமே பயப்படுற ஒரு நோய். இனிப்பு சாப்பிடுங்க அப்படிங்கிறதும், சர்க்கரை நோயை வெல்லுங்க அப்படிங்கிற மாரி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகமும் நிறைய 4000 பிரதிகளுக்கு மேல விற்றிருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நமக்கு ஒரு நோய் வரம்போது தான் அத பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க முடியுது. அதுலருந்து வெளிய வர்றதுக்கான தீர்வையும் அவர் நெறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நிச்சயமா அவர பத்தியும் ஒரு நாள் நம்ம தளத்துல அவர் பேசினாலும் நமக்கு நிச்சயமா உபயோகமாக இருக்கும். நோயினை கொண்டாடுவோம் அப்படின்ற ஒரு புத்தகம். அது நம்மாழ்வார் எழுதிய புத்தகம். அதுலயும் இந்த மாதிரி நிறைய தகவல்கள், ஆரோக்கியம் சார்ந்த குறிப்புகள் நம்மாழ்வார் ஐயா குடுத்திருக்காங்க. அந்த புத்தகத்தையும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையும் குடுத்திருக்காங்க. மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. இன்றைய அதிகாலை பொழுதில் ஆரோக்கியம் சார்ந்து பல குறிப்புகள் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. விஜயாம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகளுமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரீட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா மற்றும் இன்று நம் குழுவில் வந்து காலை நேரத்தில் நமக்கெல்லாம் விருந்து படைத்த மஞ்சு பார்கவி அம்மா அவர்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியா நான் சொல்றத உள்வாங்கிக்கங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும்
எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலையே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றி அம்மா. மஞ்சு பார்கவி அம்மா அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னாங்க, உண்மை கதைகளையும் சொன்னாங்க. நம்ம நோய்க்கு காரணம் முக்கியமா பயம் அப்படின்னாங்க. அடுத்தது மனசு. மனசுல என்ன, இப்போ ஒரு நோய் போறோம், இப்போ அவர் எப்படி நோய் போயிட்டு புற்றுநோயின்னு சொன்னதும் அதை மனசுல பதிய வச்சு அதை ஊண்டிங்காய் எப்படி 14 நாளையில இறந்துடுறாரு பாருங்க. அந்த மாதிரி மனசையும், அந்த மனசை பயம் இல்லாத வச்சுக்கணும். அதுதான் அம்மா சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை வேணும் நமக்கு. அதுதான் அவங்க சொல்றது. இப்ப நோயே இல்லை, நமக்கு நோயே இல்லைன்னு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷமா நடமாடுறோம். அது மாதிரி நோயின்னு தெரியவே வேணாம். நம்ம பசி எடுத்து சாப்பிடணும், தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும், ஓய்வு கேட்கும் பொழுது தூங்கிக்கணும். இதை 3ஐயும் நம்ம கரெக்டா செய்துட்டோம் அப்படின்னா நோயே வராது. வந்த நோயும் போயிடும். எனக்கு அப்படிதான் போச்சுது. நான் அனுபவிச்சது தான் சொல்றேன். இப்ப நோயே இல்லாம தான் இருக்கிறேன். எந்த நோயும் வர்றதில்லை. அப்படி வந்தாலும் அன்னைக்கு நான் முழு நாளும் சாப்பிட மாட்டேன். அம்மா சொன்ன மாதிரி சாப்பிட முடியாது. சாப்பாடு வேணான்னிடும் உடம்பே. சொன்னாங்க பாருங்க, ஃபீவர் வந்துட்டா கொஞ்ச நாள் சாப்பிடுங்க. நான் அந்த மாதிரி ஒரு காலத்துல நானும் அப்படிதான் இருந்தேன். ஐயோ சாப்பிடாம இருக்காங்களே பசங்க, நோய் வந்தா தெம்பு இருக்காதே அப்படின்னு சொல்லி என்னால முடிஞ்சது ஏதாவது ரசஞ்சோறு அது இது வச்சு ஊட்டி விட்டுடுவேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இங்க போன பிறகுதான் எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுது. எனக்கு நோயே இருந்ததுங்க. தைராய்டு, ப்ரெஷரு, சுகரு 3மே இருந்தது. மாத்திரையை போட்டு போட்டு எதுவுமே சரியாகல. அப்புறம் சரி இது சொல்றாங்களே போய் தான் பார்க்கலாமே அப்படின்னா, அங்க போனதும் நீங்க இன்னைக்கே இந்த மாத்திரையெல்லாம் நிறுத்தினாதான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு உள்ளுக்குள்ள பயம். அதை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி பயப்படக்கூடாது. சரி என்ன வந்தாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் துணிஞ்சேன். எப்ப எப்ப போனாலும் இந்த உயிர் நம்ம கையில ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கு. எப்ப கூப்பிட்டாலும் நம்ம போக போறோம். அது ஏன் நம்ம உடம்ப குணப்படுத்தி வாழ்ந்துட்டு போலாமே அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையும் வந்தது. அதனாலதான் நான் இங்க போயிட்டு இப்ப நான் நல்லா இருக்கிறேன். உம் அம்மா சொன்னாங்க, ஆழ்மனதின் அற்புத சக்தி புத்தகம் யார் எழுதியிருக்காங்க, ஆசிரியர் யாருன்னு நமக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது எனக்கு தெரியுமா. அந்த ஆசிரியர் பேர் சக்சஸ் ஜெயச்சந்திரன். அவர்கிட்ட நான் நேர்ல கூட பேசியிருக்கிறேன். அந்த மாதிரிலாம் நிறைய பேர், அவரே டாக்டர்கிட்ட போயிருக்காரு, எவ்வளோ இது பண்ணியிருக்கிறாரு பாருங்க. அதுக்கு ஆழ்மன அற்புத சக்தின்னு எழுதிட்டு அவரே போயிருக்காருன்னா அவருக்குள்ளேயே ஒரு ஒரு பயங்கிறது ஒரு நொடியில வந்துடும். அதை போக்குறது தான் ரொம்ப கஷ்டம். அதனால அம்மா இன்னைக்கு நிறைய சொன்னாங்க. கற்பவள்ளி அம்மாவும் நிறைய கருத்துக்களை வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையா இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க அம்மா. பொன் ரமேஷ் சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு கிளப் ஹவுஸுக்கு, அது முக்கியமாக நம்ம தளத்துக்கு வந்திருக்கிறேன். நன்றி. 100வது வாரத்திற்கு வாழ்த்துக்கள். 100 வாரங்களாக மிகவும் சிறப்பாக எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நம்ம தளத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய பிரிட்டோ சகோதரர் அவர்களுக்கும், தொகுப்பாளர்களாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கற்பவழி மேடம், ரேவதி மேடம், அதுக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்க வேல்ராஜ் மாப்ளா, அனைவருக்கும், இன்னும் பிறர் நிறையா இருக்காங்க, துளிர்கள் கார்த்திகன், அது மாதிரி நிறையா இருக்கிறாங்க. அனைவருக்கும், அதோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும், தனித்தனியாக பெயர் சொல்ல இயலல, அனைவருக்கும் நன்றி நன்றி. இன்றைய உரை வந்து மிகவும் பயனுள்ளதாகவும் மிகவும் சிறப்பாகவும் இருந்தது. மஞ்சுவோட உரை, அவங்க சொல்ல வந்தது ரொம்ப ஆணித்தரமா, ரொம்ப திருத்தமா தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது உடல் நலம், மனநலம். இதுல மனநலம் எந்த அளவுக்கு உடல் நலத்துல பங்கேற்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படிங்கிறத பல உதாரணங்களோடு சிறப்பா சொன்னாங்க, உண்மை நிகழ்வுகளோடு. அதுக்கு மெருகூட்டும் விதமாக இன்னும் நிறைய நிறைய உதாரணங்கள் இருக்கு. அவங்க ஜோசப் மர்பியோட புத்தகங்கள் அந்த தொலையுணர்வு புத்தகத்துல பார்த்தோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க இதற்கான எடுத்துக்காட்டுகள் மட்டுமே இருக்கும். அந்த மனதின் மூலமாக நோயிலிருந்து விடுபடுவது, நோயே வராமல் இருப்பது, இது ஃபுல்லாவே அதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். இதுல ஒரு முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்த நான் குறிப்பிட விரும்புறேன். அந்த ஒரு இந்த மனத மனது மூலமா நோய் வருது, மனதின் மூலமாக ஒரு மனிதனுக்கு இறப்பு வருது அப்படிங்கிறத ஒரு ஆய்வு கட்டுரை வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து என்ன பண்றாங்க, அதே சேம் காலகட்டத்துல அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயம்தான் இது. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அதாவது மின்சார இருக்கையில இருக்க செஞ்சு அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறது தீர்ப்பு. அப்போ இந்த ஆய்வுக்கு வந்து அவங்க கோர்ட்ல பெர்மிஷன் கேட்குறாங்க. நாங்க அந்த மாதிரி ஒரு கைதியை வந்து மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு கைதிட்ட நாங்க அந்த மனசு சம்பந்தமான இறப்பு ஏற்படுது அப்படிங்கிற ஒரு ஆய்வு நாங்க மேற்கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்கள்ட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கைதிக்கு மரண தண்டனைக்கான நிறைவேற்றுவதற்கான அந்த நாள் வருது. அந்த நாளுக்கு முதல் நாள் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து மின்சார இருக்கையில உன்னை இருக்க வச்சிருவோம். அதே நேரத்துல வந்து மின்சாரம் பாய்ச்சி பாய்ச்சாம உன்னை வந்து பாம்பு கடிக்க விட்டு நாங்க வந்து கொத்த விட்டு நாங்க செய்ய போறோம், விஷத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பையும் அவர் முன்னாடி கையில கண்ணில் காமிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய பாம்பை கண்ணில் காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த 2வது நாள் நிறைவேற்றப்படுது. அப்போ இவரை கொண்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சுட்டு கண்ணை கட்டுறதுக்கு முன்னால அந்த பாம்பையும் எடுத்து அவங்க முன்னாடி ஓபன் பண்ணி இப்படி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. கண்ணை கட்டிடுறாங்க. கண்ணை கட்டிட்டு இந்த பாம்பை வந்து அவரை கொத்த விடாம உடல்ல மட்டும் அதை அப்படியே ஊற விடுறாங்க. ஆனா ஒரு குண்டூசியை வச்சு 2-3 இடங்கள்ல, கைகள்ல, கால்ல வந்து குத்தமட்டு செஞ்சிடறாங்க. குத்திட்டு எடுத்துடுறாங்க. இவரு ஆனா பாம்பு கொத்தவே இல்லை. கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துல அவர் வந்து இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சு அவருக்கு உடல்ல என்னென்ன மாதிரியான வேதிவினைகள் நடந்துச்சோ அனைத்துமே நடந்து அவர் வந்து இறந்ததா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ இல்லாத ஒன்றை நாம இருக்குன்னு கற்பனை பண்றது மூலமாகவே நமக்கு நோய்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமா நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையும் கூட. மனசுதான் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே காரணம். மனசை சரியாக பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்களும் சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம காலண்டர்லயே டெய்லி சில பேர் பார்ப்பாங்க, ராசி போட்டு சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சின்னு இருக்கும். ஆமா, நம்ம மகிழ்ச்சியா இருந்து அதை நம்ம நம்ப மாட்டோம். சோகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். உடனே அதை நம்பிடுவோம். அதுக்கு வந்து வலு கொடுக்குற மாதிரி ஒரு நேத்து நடந்தது, ஓ அது இன்னைக்கு தொடருமோ, போன வாரம் நடந்தது அது இன்னைக்கு தொடருமோ அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வலு கொடுத்து அன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம சோகமா இருந்துருவோம். காலில் அடிபடும் அப்படின்னு அதுல இருக்கும். அதை அதை நினைச்சிட்டே இருந்தோம். நினைச்சுக்கிட்டே இருக்க 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 எப்படி அன்று மாலைக்குள்ள காலில் அடிபட்டுரும். அப்போ இது எல்லாமே நம்ம மனசு சார்ந்த விஷயம் மட்டும்தான். அதனாலதான் நம்ம இப்ப நாங்க ஆசிரியர்களா இருக்கிறனால நம்ம மாணவர்களுக்கு வெறும் பாடம் மட்டும் எடுத்துட்டு போகாம மனம் சார்ந்த பயிற்சி, அதாவது எந்த அளவுக்கு
பாட புத்தகம் சார்ந்த பயிற்சி தேவைப்படுதோ, எந்த அளவுக்கு உடல் சார்ந்த பயிற்சி தேவைப்படுதோ, அதை விட அதிகமாக மனம் சார்ந்த பயிற்சி தான் அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. இந்த அதாவது அனைத்து மனிதர்களுக்கும் தேவைப்படுது. நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால அந்த மாணவர்களுக்கு மனம் சார்ந்த பயிற்சியை கொடுத்துட்டு மற்ற பயிற்சிகளை நம்ம கொடுக்கும்போது நம்ம பாதை வந்து ரொம்ப எளிதாகவும் இருக்கும். அந்த நேர்கோட்டு பாதையில சரியா போறதுக்கான ஒரு வழிமுறைகளும் இருக்கும். இது வந்து அந்த மனம்தான் அனைத்துக்குமே காரணம். நோய் இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா நோய் இருக்கு, நோய் இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா நோய் இல்லை, அவ்வளவுதான். இதை வந்து ரொம்ப எளிமையா எடுத்து சொல்லலாம். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க சார். நீண்ட நாள் ஆச்சு உங்களுடைய குரலையும், உங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி. இன்னும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. விந்தியகௌரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். விந்தியகௌரி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். அம்மா வந்து இன்னைக்கு நிறைய நல்ல செய்திகளை சொன்னாங்க. அது மகத்துவமானதா இருந்தது. தீதும் நன்றும் பிறர் தர வாரார், நோதலும் தனிதலும், அதற்கான விளக்கத்தை ரொம்ப அருமையா மனம் சார்ந்தும் ஆழ்மனம் சார்ந்து உடல் சார்ந்து நாங்கள் இலக்கியமாக படிச்சிருக்கோம். அது அவங்க 3 விதத்தில் சிறப்பாக எடுத்துரைத்தாங்க. அது ரொம்ப அருமையாக இருந்தது. சர்க்கரை நோயாளிகள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான கருத்துக்களையும் சிறப்பாக சொன்னாங்க. திருக்குறளில் அருமையாக 10 திருக்குறள்களில் மருந்துன்ற அதிகாரத்தில் வள்ளுவர் சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. வாழ்வியலுக்கு அதை பொருத்தி ரொம்ப அருமையாக அம்மா எடுத்துரைத்தாங்க. அம்மாவோட ஆரோக்கியமான கருத்துக்களையெல்லாம் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு வர்றோம். அது ரொம்ப பயனுடையதாக இருந்தது. இன்றைக்கு மனிதனுடைய ஆழ்மனம் எப்படி இருந்தது, அந்த கேன்சர் நோய் எப்படி உருவாச்சு, அது எப்படி சரியாச்சு, ஒரு மனிதனுடைய அனுபவத்தை, நூல் அறிவை, பட்டறிவை ரொம்ப ரொம்ப நிதானமாக, ரொம்ப சிறப்பாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி, நம்ம விரும்பி கேட்குற மாதிரி அம்மா எடுத்துரைத்தது மகிழ்ச்சியாக இருந்தது. தொடர்ந்து எங்களுக்கு நல்ல கருத்துக்களை மனம் சார்ந்து உடம்பு சார்ந்து நிறைய நீங்கள் சொல்லுங்க அம்மா. உங்களுக்கு வாழ்த்துக்கள் அம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றிங்கம்மா. காசி ஆறுமுகம் வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதிகாலையிலே ஒரு அற்புதமான உரையை தந்த மேடம் அவர்களுக்கு நன்றி. நம்மளுக்கு மனசு தான் வந்து நோயை உண்டாக்கும் அப்படிங்கிறது சமீபத்தில் கூட ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மூளையில் வந்து நமக்கு பதியப்படும் போது அந்த நோயானது நமக்கு உண்டாகிறது அப்படின்ட்டு. இதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னா COVID-19 தான். ஏன்னா COVID-19ல யாரெல்லாம் வந்து அந்த தொலைக்காட்சியிலையும் அந்த ரிப்பீட்டடாக அந்த செய்திகளை கேட்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொரோனா வந்து கிட்டத்தட்ட வந்திருக்கும். ஏன்னா அது நம்மளுக்கு வந்து வைரஸால் பரவதை விட அந்த மனசு மூலமாக தான் அதிகமாக பரவிச்சு. அதுதான் வந்து உண்மையான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கோவிட் வந்துடுமோன்னு பயந்து பயந்து பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து அந்த கோவிட் வந்துட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து அந்த மனசு மாற்றிடுது, மூளையிலையும் அதை பதிய வச்சிருது. அதுதான் உண்மை. அதே மாதிரி வந்து அந்த நமக்கான அந்த கழிவுகள் நம்ம உடம்புல வரும்போது அதை போக்குறதுக்கு வரக்கூடிய நோய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்த நினைக்கக்கூடாது. அது வந்து அது போக்கிலே விட்டுட்டோன்னா அந்த நோய் கழிவுகளை வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டு தான் அந்த நோய் நம்ம விட்டு போகும். அதுக்காக தான் அந்த நோய் வருது. அது விருந்தினர் மாதிரி உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மாழ்வார் ஐயாவோட அந்த புத்தகத்துலேயும் நம்ம அந்த தலைப்புகள்லாம் சின்ன சின்ன தலைப்புகளாக இருக்கும். எல்லாத்தையும் படித்தாங்களே பரவாயில்ல. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு விவசாயியாக இருந்தால் கூட, விஞ்ஞானியாக இருந்தால் கூட அந்த மருத்துவத்தை கற்றுக்கொண்டு அந்த நோயினை கொண்டாடுவோங்கிற அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன கட்டுரை தான். இந்த வாய்ச்சாலே நம்மளுக்கு அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் எளிய கருத்துக்கள் தான், எளிதில் நம்ம பின்பற்றக்கூடியதாக இருக்கும். அந்த அந்த புத்தகத்தில் கூட அந்த மருந்து அதிகாரம் அந்த இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. எதுக்கு இந்த மருந்தோட அதிகாரம் அடிக்கடி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, திருக்குறளுங்கிறதே ஒரு மந்திரம் போல தான். நம்ம ஒரு மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க நம்மளுக்குள்ள ஒரு சக்தி வரும். நம்மளை வந்து அது மேம்படுத்தும். அப்போ வந்து அந்த மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின்னு நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு பசிச்சாதான் சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை நம்ம சாப்பிடும் போதெல்லாம் அந்த குரல் வந்து வருது, நம்ம மனசுக்குள்ளே வருது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவினை உட்கொள்கிறோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இயல்பாகவே வந்து நோய் வந்து வராமல் நம்ம தடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கழிவு நீங்கி நம்மளுக்கு பசிக்கும் போது நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இதை நம்ம பண்ணன அதனால தான் அவங்க வந்து அந்த மருந்துங்கிற அதிகாரம் எல்லாமே மறுபடியும் சொல்லி நமக்கான ஒரு மனத்தில் வந்து அதை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது நமக்கும் வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆற்றல் கிடைக்குது அது மூலமா. அதே மாதிரி அந்த இது புற்றுநோயை வென்றவர்கள் பற்றி 2 பேரை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா உண்மையிலேயே வந்து மோகன்ராஜ் ஐயாவை நானும் நேரில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அம்மா மூலமாக கிடைச்சது. நான் நம்பவே இல்லை. அது ஒரு 2 ஃபோட்டோ இருந்தது. அதில் ஒரு ஃபோட்டோ பார்த்தா அவரான்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கும் அவர் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கும் பார்க்கும்போது இந்த ஆள் எப்படி பொழைச்சாரு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அந்த அளவுக்கு அதில் இருந்தது. அப்போ அவர் சொல்லும்போது அவர் மனசில் அந்த அளவுக்கு ஒரு தைரியம், அந்த குழந்தை மூலமாக தான் அவருக்கு அந்த தைரியம் கிடைச்சிருக்குது. இந்த குழந்தைய பார்த்துட்டு நான் கண்ணை மூடணும்னு நினைச்சு அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும்னு நினைச்சவர் அந்த நோயே வென்றுட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாரு. அப்போ தான் நம்மளுக்கும் தெரிஞ்சது, ஓ இது வந்து மனசு மூலமாக வந்து இவ்வளவு எளிதில் வந்து அவர் நோயை வென்றிருக்கிறாரு, அதுவும் போக வந்து இயற்கை வழி மருத்துவ மூலமாகவே வென்றிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படிங்கிற அந்த என்னதான் மருந்து கொடுத்தாலும் நம்ம உள்ளுக்குள் நினைக்கிறது தான் நமக்கு வந்து நோயை வந்து தீர்க்கும். அது எல்லா மருத்துவத்திலும் அதுதான் அதுதான் சொல்கிறாங்க. நாம என்னதான் மருத்துவத்தை நமக்கு கொடுத்தா கூட நீங்கள் வந்து என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடம்பு வந்து செயல்பட்டு அந்த நோயினை வந்து குணப்படுத்தும். இதுதான் வந்து தத்துவம். அதில் நான் கொடுக்குற மருத்துவம்னா வேற வேறையா இருக்கலாம். ஆனால் அந்த மனதில் வந்து நம்ம வந்து நோய் நம்மளுக்கு போகுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த நோய் வந்து நம்மளை குணப்படுத்தாது அப்படிங்கிறது தான் அது மூலமாக சொல்ல வராங்க. இந்த ஆழ்மனதின் அற்புத சக்திகளை புத்தகம் வந்து நான் இப்போ கூகுளில் பார்த்தேன்னா ஜோசப் மர்பின்னு தான் இருக்குது அதில். எனக்கு அது யார் எழுதினாங்கன்னு தெரியல. ஆனால் அம்மா ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க, விஜயகுமாரி அம்மா. ஒருவேளை 2 புத்தகங்கள் தமிழில் ஒரு புத்தகம் வந்திருக்கலாம். இது வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த உரையை தந்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மஞ்சு பார்கவி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். அருமையா சொன்னாங்க. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி போல இருக்கிற ஒரு செல்லு 1 2 ஆகி 2 4 ஆகி 6 8 ஆகி 16 ஆகி 32 ஆகி அப்படித்தான் வந்து செல்கள் வந்து கூட்டமைப்புலதான் நம்ம உடல் வந்து வந்தது. நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜியை கெடுக்கிறதுக்கு நம்ம உணவை சாப்பிடுறோம். அது எந்த நல்ல உணவுகள், சத்தான உணவுகளா இருந்தாலும் சரி, சத்து இல்லாத உணவுகளா இருந்தாலும் சரி, பசியை போக்குறதுக்கு ஏதோ ஒரு உணவு சாப்பிடுறோம். எதுக்கு? நம்ம அந்த உடல் இயங்கணுங்கிறதுக்காக. ஸோ அந்த உடல் என்ன பண்ணுது? தேவையான எனர்ஜியை எடுத்துக்குது, நம்முடைய உடலை இயங்க செய்யுது, மீதமுள்ள கழிவுகளை வந்து வெளியேற்றுது. அப்படி வெளியேற்றாம கழிவுகள் உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னாதான் அதுதான் நோய் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கழிவுகளை வந்து வெளியேற்றினாலே நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கழிவுகள் உள்ள இருக்கும் போதுதான் நமக்கு தலைவலி, பல உபாதைகள்லாம் வருது. அது உடலே சரி பண்ணிக்கும். ஒரு நாள் பட்னியா இருந்தாலே போதும், உடலே வந்து ரிப்பேர் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லா கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. அந்த புற்றுநோயை பத்தி பேசும்போது ஜோசப் மர்பி அவர் இதை சொல்லும்போது, இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல அந்த புற்றுநோய்க்காரன் வருவான் பாருங்க. அப்ப வந்து அவன் சந்தோஷமா தான் இருப்பான், அவனுக்கு எந்தவித இது இருக்காது. உனக்கு கேன்சர் ஒரு மாதிரி சொன்ன உடனே அவனுக்கு அப்படியே இதாயிடும். இப்ப கூட கமலஹாசன் சொல்லுவார், அட என்னங்க அவன்கிட்ட போய் இதை போய் இப்படி சொல்றீங்க, அதான் உனக்கு ஒண்ணும் இல்லடா, சின்ன வயிற்று வலி தான், போய் போய் ஒன்றும் இல்லை, போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு ஏன் இப்படி சொன்னீங்க? அவன் அதுல அப்படியே ஒட்டஞ்சு போயிடுவான், அவனை எல்லாத்தையும் வெறுத்துருவான். அவங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியாது, அப்படியே அந்த சோகம்லாம் அந்த காட்சியில பார்த்தா தெரியும். அதனால அது எல்லாமே மனசு தான் காரணம். அந்த மனசு தான் வந்து எதை நம்புதோ அது அது நடக்கும். அதுதான் உண்மை. நல்லா இருக்கும்னு நினைச்சா நல்லா இருப்போம்,
நல்லாயிடும்னு நினைச்சா நல்லாயிடும். இல்ல சரி எனக்கு ஒரு மாதிரி இதா இருக்கு அப்படின்னு நினைச்சா அது அது அப்படியே நம்ம போகும். So அந்த மனசை வந்து நம்ம திடமா வச்சுக்கணும். அதுக்கு அதே மாதிரி பயம் இருக்கக்கூடாது. எது வந்தாலும் பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உடல் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்ம உடல் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கடவுள் படைத்த படைப்புல இந்த உடல் வந்து நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் அவ்வளவு அழகா தன்னைத்தானே பாதுகாத்து நல்ல அருமையா வச்சுக்கும். எந்தவித பாதிப்பு ஏற்படாம வச்சுக்கும். நம்ம தான் வந்து அந்த உறுப்புகளுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு விளக்கமா சொன்னாங்க. சிந்திக்கிற மாதிரி தான் இருக்கு எல்லாமே. அவங்க சொல்றதெல்லாம் எதுவுமே மறுக்க முடியாத மாதிரி தான் இருக்கு. இத்தனை வியாதிகளுக்கு நம்ம ஒரு நாள் மருந்து சாப்பிடலாம், 2 நாள் மருந்து, மேக்சிமம் 30 நாள் சாப்பிடலாம். ஏன் லைஃப் டைம் வந்து நம்ம மருந்தை உட்கொள்ளணும்? சரி மருந்து உட்கொள்றோம், ஏதாவது சரியாச்சா? இல்ல. ஏன் அப்ப எதுக்கு? ஆஹ் அந்த அதை நல்லா யோசித்து நல்லா உன்னிப்பா நீங்க கவனிச்சு யோசித்து பாத்தீங்கன்னா அது வேற ஏதோ நடக்குது. மெடிக்கல்ல வந்து அது அதான் ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும், ஆனா ஆரோக்கியமா இருக்கக்கூடாது. அந்த ஒரு பயம் மக்கள் மனசுல இருக்கு. அதனால பயன்படுத்திக்கிறாங்க. மருத்துவ உலகம் வந்து லைஃப் லாங் மருந்து அப்படிங்கிற மாதிரி மக்கள் நம்புறாங்க, நம்ப வச்சுட்டாங்க. அதுதான் இப்ப இவங்களுடைய போராட்டம் என்னன்னா, ஏன் இப்படி இருக்கீங்க? திருவள்ளுவர் முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே சொல்லி வச்சிருக்காங்களே, மருந்துங்கிற அதிகாரத்துல அவ்வளவு 10 குறளும் சொல்லி வச்சிருக்காரு. தீதும் நன்றும் பிறர் வாரா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. கண்ணின் பூங்குன்றனாரு. இப்படி எல்லா முன்னோர்களும் நம்முடைய இது எல்லாமே நல்லதா சொல்லி வச்சிருக்காங்க. ஏன் நம்ம லைஃப் லாங்கும் மருந்து சாப்பிடணும்? அது ஒரு விருந்தினர் போல வந்துட்டு 2 நாள் 3 நாள்ல போயிடணும். அது ஏன் லைஃப் லாங் அப்படிங்கிற ஒரு சிந்திங்க. யாராவது ஒருத்தர் போய் டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்கோமா, எனக்கு ஏன் சரியாக மாட்டேங்குது? நான் இதை டெய்லி சாப்பிட்றேனே, காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே தைராய்டு மாத்திரை சாப்பிட்டாதான் உடல் எந்திரிக்கவே முடியுது அப்படிங்கிறாங்க சில பேர். அது ஏன் அப்படி கட்டமைப்பு? ஏன் அப்படி அடிக்ட்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டோம். ஏன் சரியாக மாட்டேங்குது? அந்த மருந்தினோட அளவு ஏன் நாளுக்கு நாள் அதிகமாகுது? எம்ஜி லெவல் அதிகமாகிட்டே போகுது. நல்லா யோசித்து பார்த்தோம்னா அதுல ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் அவங்களுடைய தாய்நாடு கல்லூரியோட அவங்களுடைய ஒரு விழிப்புணர்வா தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில போய் சேரணும். ஆரோக்கியம்னா என்னன்னு தெரியணும், நம்முடைய உடல்னா என்னன்னு தெரியணும், நம்ம உடல் எப்படி இயங்குது, அது என்ன சொல்லுது, என்ன சொல்ல வருது, அந்த 5 கோல்டன் ரூல்ஸ் என்ன, இப்படித்தான் வந்து அவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ அதனால அவங்களுடைய அந்த சமூக சமூக பயன்பாட்டிற்கான அந்த நோக்கத்துக்காக அவங்க நிறைய விழிப்புணர்வு பாடங்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். எப்போதுமே மாதத்திற்கு 2 முறை இந்த ஆரோக்கியம் சார்ந்த இந்த செஷனை வந்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சரித்திரம் படைப்போம் இந்த தளம் வந்து அருமையா கொண்டு போயிட்டு இருக்கு. மக்களும் பயனடையணும், இது மற்றவங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதான் ஆசை. நன்றிகள் மஞ்சு பார்கவி அவர்களுக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. வாய்ப்பு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நித்யா தேவி, வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அன்னைக்கு முடியாதோட கூட அழகா செஷன் நடத்துனீங்க. இன்னைக்கு இந்த சரித்திரம் படைப்போம் ஐயாவோட பேர்ல இருந்து இன்னைக்கு ஆரோக்கியம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகா தகவல்களை கொடுக்குறீங்க. இந்த மனம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா நிறைய புத்தகத்தை பத்தி சொன்னீங்க. ஆழ்மனதின் அற்புத சக்தி பத்தி சொன்னீங்க. அது ஜோசப் மர்பி தான் எழுதியிருக்காரு. ஆனா அதை டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்களோ என்னமோன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. நாகலட்சுமி சண்முகம்னு ஒரு அம்மா வந்து 2 வருஷத்துல ஒரு 12 புத்தகத்தை ஆங்கிலத்துல இருந்து தமிழ்ல அழகா எழுதியிருப்பாங்க. அந்த புத்தகத்தை நான் கண்டதே கிடையாது. ஆனா இன்னுமே காண முடியல. ஒரு ஆன்லைன்ல கொஞ்சம் பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு நேர வந்து ஒரு பரிசு புத்தகமா கிடைச்சது வந்து மாலதி அப்படின்ற அம்மா எழுதினது. அவ்வளவு அருமையா இருக்கும்.
அது தெரியாத போதே சில விடயங்களை வாழ்க்கையில கண்டிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப அற்புதமா இருக்குது. அதான் ஆழ்மனதின் அற்புத சக்தின்னு அந்த பேர் இருக்குது போல. ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து பிரசவத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது இறந்து போயிடும்னு சொல்லும் பொழுது கூட அந்த பொண்ணு வந்து தன்னுடைய ஆழ்மனதின் அற்புத சக்தி மூலமாக அதனோட உடல்ல வந்து ரத்தத்தை கொண்டு வந்து அந்த மகப்பு ஒரு காலத்துல அது மார்ச்சரி வார்டு போயிடுச்சு, லேபர் வார்டுல இருந்து. ஆனா அது வந்து தன்னை உயிர் கொண்டுகிட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய அந்த மனம், அந்த ஆழ் மனம் அந்த இடத்துல அங்க செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு நபர்களையும் நான் சந்திச்சிருக்கேன். அந்த நபர் எப்படி இருப்பாங்கன்னா, எப்பயாவது உங்களுக்கெல்லாம் முடியலைன்னா என்ன பண்ணுவீங்க? ஆஸ்பத்திரியில போய் உட்கார்ந்திருப்பீங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன தெரியுமா செய்யும்? தன்னை அழகுபடுத்தும். அன்னைக்குதான் அதுக்கு கல்யாண நாள் மாதிரி, அன்னைக்குதான் அதுக்கு பிறந்த நாள் மாதிரி அவ்வளவு அழகா அதனுடைய ஆபரணங்கள்லாம் எடுத்து போட்டு அவ்வளவு அழகா இருக்கும். உனக்கு முடியலையா? நம்ப முடியலையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தன்னை அற்புதமா அது செயல்படுத்திக்கிட்டு போகும். கேட்டா அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லும்? இங்க பாருங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுமா இந்த தோடு உனக்கு, இந்த Dress செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்ல அதனுடைய அந்த பவர் ஆஃப் மகிழ்ச்சி, அந்த உற்சாகம் வந்து அப்படியே கூடிக்கிட்டே இருக்குமா அதுக்கு. அப்படியே அது தன்னை 100% ஒரு 10 பேரை பார்க்கும்போது 10% கூட்டி 100% கொண்டு வந்துக்கிட்டோம். அவ்வளவு அழகா இருக்கும். இன்னைக்கு பள்ளி சூழல்ல கூட எமோஷனல் வெல்பீயிங் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நடக்குது. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கிளாஸ். செம்ம. அரசோட திட்டத்துல அற்புதமான திட்டம்னு சொல்லலாம். களஞ்சியம் அப்ப திறந்தோம்னா முதல்ல திருக்குறள் வரும். நமக்கு உள்ள வர்ற காசு வருதா, என்ன இருக்கோ, என்ட்ரி இருக்கான்னு தெரியல. ஆனா அங்க வந்து திருக்குறளை வச்சாங்க பாருங்க, அதுக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லலாம். இந்த மனது வந்து அவ்வளோ விஷயம். இதுவரைக்கும் நான் கண்ட நிகழ்ச்சி அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அத்தனையும் நான் தான். ஏன்னா அத்தனையும் நான் தான் செஞ்சேன் இந்த புத்தகத்தை வாசிக்காதப்ப. இந்த புத்தகத்துல ஒண்ணு சொல்லியிருக்கோம். இப்பயும் நிறைய மருத்துவர்கள் கையாளக்கூடிய விஷயம். மருந்து கொடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சில பேருக்கு மருந்தே கொடுக்கல தெரியுமா? சில மருத்துவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். அப்படி கேட்ட மருத்துவர்கள் என்னோட தாத்தா சித்த மருத்துவரு, என் தம்பி ஒய்ஃபும் வந்து ஹோமியோ மருத்துவரு. நானுமே அலோபதி போமாட்டேன். முடியலையா திருப்பதி போவேன். இல்லையா வேற எங்கேயாவது ஏதாவது வேற வேலை பண்ணலாமான்னு யோசிப்பேன். முடியலைன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் நிக்கிற ஆள்ல ரொம்ப கம்மி. அதுவும் நல்லாயிருச்சுன்னு சொல்றதுக்காகவே அடுத்த நாள் ஆஸ்பத்திரிக்கு போற ஆள் நானு. இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த டாக்டரே சொல்லுவாரு, "வாம்மா சிந்தனை சிற்பி, உட்காரு. உனக்கு முடியலைன்னு நான் நம்பணுமா?" அப்படின்னு கேட்பாங்க. ஏன் உங்க மனசை தயாரா வச்சுக்க மாட்டீங்களா? இப்பதான் மூட்டு வலி இருக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டா நேரம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சொல்லாதீங்களேன் ப்ளீஸ். நீங்க போங்க. உங்களுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க, நிறைய பொருள் இருக்கு. பிரண்டை இருக்கு, முடக்கத்தான் இருக்கு, நிறைய விஷயங்கள்லாம் சுத்தி சுத்தி நிறைய இருக்கு. அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் சமைக்கிறதுக்கான நேரத்தை பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் முடியலைன்னு சொல்லி நான் என்ன செய்வேன் தெரியுமா? எனக்கு பிடிச்சதெல்லாம் நல்லா சமைக்கணும். ஆனா உடல்ல அந்த சோர்வு இல்லாம நல்ல ஆரோக்கியமான மனதோட அழகா அந்த உணவை சாப்பிடுறவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சிட்டே சமைப்பேன் பாத்தீங்களா? அந்த உணவு தான் அவ்வளோ அமிர்தம். அதனாலதான் அம்மா சமைச்சா மட்டும் அமிர்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அம்மா அன்போட கொட்டி கொடுப்பால. மத்தவங்களும் அதே மாதிரி செய்யலாம். ஆம்பளையார் சமைச்சாலும் நல்லாதான் இருக்கும். ஏன்னா நலவெண்பான்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதுல ஆண்களோட பக்குவமே பெருசு. ஏன்னா பெரிய பெரிய விசேஷத்துல அவங்கதான் சமைப்பாங்களாம். சமைக்க கொஞ்சம் உதவுங்க உங்களுடைய இல்லத்தரசியோட. மனம் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த மனசை மட்டும் யாராவது உடைச்சிட்டா இத்தனையும் உடைஞ்சு போயிரும். மனசை மட்டும் விட்டுறாதீங்க. மனசெல்லாம் மத்தாப்பா இருங்க. அப்பதான் நமக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா மனசை மட்டும் அழகா பக்குவமா பாத்தி அதை மட்டும் நல்லா குளிக்க வச்சு அழகுபடுத்தி அதை மட்டும் ஆபரணங்கள்லாம் போட்டு அழகு ஆடையெல்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய விடயமா வரும். ஏன்னு கேட்டா நான் ஒவ்வொரு தடவையும் என் மனசை உடைக்கிறதுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், பொறுமையா இருக்கணும் அப்படின்றதுல உற்சாகமா போயிட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம மனசுதான் எல்லாம். ஒரு குழந்தைகிட்ட பாருங்களேன், ஒரு அப்பா அப்பா இந்த கேள்வியை பார்த்தாவே பயமா இருக்குப்பா, இந்த இதை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படிலாம் வந்து சொல்லும் பாத்தீங்களா? அப்பா அப்பாவா நீங்க இருந்து ஒரு பதில் சொல்லுவீங்க பாருங்களேன். இதெல்லாம் என்னடா கண்ணு, ஹூ, தூசி மாதிரி ஊதி விடு அப்படி சொல்லுவீங்க பாத்தீங்களா? அப்படியே ஏத்துக்கணும் பாத்தீங்களா அந்த பாப்பா அந்த மனசோட. அதுதான். அதனாலதான் அந்த பாம்பு கொத்துன அப்ப விடயத்துல கூட ஒரு ஊசிய குத்துனதுக்கு அவன் பாம்பு கொத்துனதா நினைச்சதுனால அவன் செத்து போயிட்டான். ஆமா, இன்னும் நிறைய கஷ்டங்கள்லாம் நிறைய வந்து போச்சு தெரியுமா வாழ்க்கையில. இப்ப இந்த நித்யா வந்து 3 தடவை டாக்டர் வந்து செத்து போயிருவாங்கன்னு சொன்னாங்க.
ஆனா அந்த நித்யா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அதோட மனசுதான், அது மனசு மட்டும்தான் அப்படின்றதுல எல்லளவு ஐயப்பாடு இல்லை. ஏன்னா மிகப்பெரிய ஒரு கட்டி, கேன்சர் கட்டி மிகப்பெரிய ஒண்ணு வந்து உடல்ல வந்துருச்சுன்ற மாதிரிதான் ஏதோ டெஸ்ட் சொன்னாங்க. ஆனா நமக்கு அதெல்லாம் எனக்கு என்னன்னுலாம் தெரியல. ஆனா செத்து போயிருவேன்னு சொல்லும் பொழுது கூட இவ்வளவு தைரியமா நீ போய்கிட்டு இருக்க, வேலைக்கு போற வர்ற போற அப்படின்னு சொல்லி தம்பி கூட ரொம்ப ஆசா செத்துனான். ஏன்னா தன்னோட அக்கா இல்ல, அவங்க உயிர் அப்படின்போது மருத்துவராக இருக்கும்போதே மற்றொரு உயிரோட அக்கறை இருக்கும்போது இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து வழிமுறைகளை சொல்றாங்க. ஆனா நான் கேட்கவே மாட்டேன். இருக்கிற சோத்துக்கத்தாலையும் கலச்சிக்காயும் இருக்கிற வால் மிளகையும் போட்டு பிச்சு போட்டு அந்த கர்ப்பப்பை என்னன்னு தான் பாத்துருவோமே அப்படின்னு பார்த்துட்டு நானும் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீ என்ன சொன்ன, இந்த கோயிலுக்கு நேர்த்திக்கடன் வச்சிருந்தேல, இந்த நோய் நல்லானாதானே உனக்கு நேர்த்திக்கடனை கொடுக்கணும், அப்ப நீ அந்த டெஸ்ட்ல காட்டு. ஐயோ, நம்ம சாப்பிடுறது சித்த மருத்துவம், அங்க போய் டெஸ்ட் எடுக்க வேண்டிய ஸ்கேன் வந்து அலோபதி, நம்ம என்ன பண்றது, தம்பி கிட்ட மாத்திரை ஹோமியோபதி, இப்படி எல்லாம் போகுது. ஆனா போக வேண்டியது திருப்பதி, இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி யோசிச்சுக்கிட்டே பார்த்தேன். கடைசியில நான் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் தெரியுமா. ஆனா அந்த நோயோட சுவடே கிடையாது. அதுதான் இந்த ஆழ்மனத அற்புத சக்தி புத்தகம் வாசிக்கும் போது எனக்கு தோணுச்சு, இந்த புத்தகத்தை எல்லாம் எங்கடா வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாசிக்க தோணுச்சு. அதனால மனசோட எல்லா வேலையும் செய்யுங்க. மூட்டு வலியாவது காட்டு வலியாவது எல்லாம் ஓட்டு வலின்னு ஓடிரும். அதனால நீங்க ஒரு வழியா, நீங்க உங்க வழி தனி வழின்னு நீங்க பக்குவமா உங்க உடம்பையும் சரி உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறத காட்டணும், மனதை பக்குவமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். நல்ல சூப்பரா சொன்னீங்கம்மா. உங்களுடைய இந்த வாரம் வாரம் எப்ப வரும்னு வாரமா காத்துட்டு இருப்பேன். இன்னைக்கு எனக்கு உடம்பு நல்லா இல்ல, அதனாலதான் நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், லேட்டா தான் வந்தேன். தாமதத்துக்கு மன்னிக்கும். மனதோட எல்லா வேலையும் செய்வோம். மனம் போல வாழ்வு. நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க நித்யா தேவி. ஜெய்சங்கர் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் அம்மா. குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மஞ்சு பார்கவி அம்மா வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த டைட்டிலே வந்து ரொம்ப அற்புதமான டைட்டில். மனுஷன் வந்து மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடுதலா இஸ் அன் எமோஷனல் இடியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உணர்வுகளால் வந்து புனையப்பட்டவன். புனையப்பட்டவன்றது வந்து மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்க வேண்டாம், உருவாக்கப்பட்டவன் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக எமோஷன்ஸ் தான் அவனுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து லீட் பண்ணும், லேகும் பண்ண வைக்கும் வந்துட்டு. ஸோ அந்த அவன் ஒரு ரத்தன் டாட்டா தான் நினைக்கிறேன் இல்லைங்களா, ஜேஆர்டி டாட்டாவா ரத்தன் டாட்டாவான்னு தெரியல. உன்னால முடியும் நீ நம்பினா அது முடியும், உன்னால முடியாது அப்படின்னு நீ நம்பினா உண்மையிலேயே உன்னால முடியாது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடல் மனம் இரண்டுமே வந்து ஒன்றை ஒன்று சார்ந்தது. அது மிக முக்கியமா வந்து மனம்தான் உடலை நிறைய இயக்கும். சில நேரங்கள் மட்டும்தான் உடல் வந்து மனதை இயக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால மனம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். என்னோட கல்லூரி காலங்கள்ல வந்து நான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்ல இருந்தேன். நான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்தும் சில நேரங்கள்ல வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு தெரியாது. அப்போ வந்து என்ன முதல்ல மனம் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை நான் வந்து வாசிச்சது வந்து மனம் பிரார்த்தனை மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு MS உதயமூர்த்தி ஐயாவுடைய புத்தகத்தை வாசிக்கும் போதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்து எனக்குள்ள ஏற்பட்டுச்சு. அப்ப நான் என்னை எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நல்லா இருந்தது. ஏன்னா என்னை பற்றி நான் தான் மிக அதிகமாக அறிய முடியும் மற்றவங்களை விட வந்துட்டு. அப்ப என்னுடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாமே நான் என்ன மாதிரி சிந்திக்கிறேன், என்ன மாதிரியான ஒரு 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 ஹவ் ஐ ஸ்டெப் அப்படின்ற மாதிரி இருக்கும், எப்படி நான் வந்து நடை போடுறேன் அப்படின்ற விஷயம் எல்லாம் எனக்கு தான் நிறைய தெரியும், முதன்மையா தெரியும். அப்படிங்கறதுனால என்னை நான் சரிப்படுத்திக்கிறது தான் சரியா இருக்க முடியும். ஒரு மனிதன் வந்து யாரையுமே திருத்த முடியாது, தன்னை மட்டுமே திருத்திக்க முடியும். இதை கொஞ்சம் உணர்ந்து கொண்டாலே நல்லா இருக்கும். நம்ம நிறைய அட்வைஸ் பண்றோம், அதை தாண்டி முதல்ல நம்மளை நம்ம சரிப்படுத்திக்கிறது மட்டும்தான் சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அந்த புத்தகங்கள் மனம் பிரார்த்தனை மந்திரம் வாசிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மனம் மேல ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு வந்து மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் மென்டலா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சேன் வந்துட்டு. அதுல நிறைய விஷயங்கள் வந்து என்னை நான் வந்து சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய விஷயங்களை வந்து இந்த மனம் சார்ந்த புத்தகங்கள், இந்த மனம் சார்ந்த நிறைய வந்து ஒரு ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் வந்து நான் அட்டன் பண்ணோம். அப்போ எனக்குள்ள நிறைய கன்வர்ஷன், அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் நான் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் நான் எங்க அப்பாவை
மீட்டெடுத்து பார்த்தேன். எங்க அப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி இருந்ததெல்லாம் வந்து பார்க்கும்போது, அவரும் அந்த சார்ந்து தான் வந்து இயங்குனாருன்றது நினைக்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. எனக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல எங்க அப்பா வந்து செய்யற விஷயம், எங்க அம்மாவையும் என்னையும் பிரிச்சுருவாரு வந்துட்டு. எங்க அம்மா கூட என்ன இருக்க வைக்க மாட்டாரு. எங்க அம்மா கொஞ்சம் எமோஷனலா என்ன கொஞ்சம் பயமுறுத்திருவாங்க. இது செய்யுதா, அது செய்யுதான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆழமா போய் என்ன ரொம்ப சேஃபா நெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க வந்துட்டு. எங்க அப்பா வந்து டோட்டலா உடைச்சிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனேன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து பெட்ல இருக்க மாட்டேன். நான் வெளியில சுத்திட்டே இருப்பேன் நான். எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு நிறைய கதை புக்லாம் வாங்கி கொடுத்துருவாரு எங்க அப்பா. அது மாதிரி வெளியில கூட்டிட்டு போயிட்டே இருப்பார். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்னா கண்டிப்பா ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன் நான் அந்த காலத்துல எல்லாம். ஸோ அதனாலேயே நான் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிடிக்கும் போறதுன்றது. ரொம்ப அந்த மாதிரியான ஒரு என்ஜாயபிள் மொமெண்ட்ல தான் இருந்தோம். இந்த மாதிரி இப்போ சமீபமா இப்போ அம்மா சொல்ற மாதிரி இந்த சப்கான்சியஸ் மைண்டை பத்தின புத்தகம் வந்து நாகூர் ரூமி எழுதியிருப்பாரு அடுத்த வினாடியில வந்துட்டு. அது வாட்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல ரொம்ப கேஷுவலா வந்து சப்கான்சியஸ் மைண்டோடைய தீவிரத்தன்மையை பத்தி சொல்லியிருப்பாரு. அதோடைய எப்படி அது வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து மணி ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய கலந்துகிட்டப்போ நான் கடைசியா கண்டுபிடிச்சதுல வந்து மிகப்பெரிய புத்தகமா நான் நினைக்கிறது வந்துட்டு கொஞ்சம் டிவேட் ஆகிற மாதிரி நினைக்க வேண்டாம் தயவு செஞ்சு. பிகாஸ் இதுல வந்து ஆரோக்கியத்தை பத்தி பேசும்போது மணி ஒர்க் ஷாப் பத்தி பேசணுன்றது. பட் அந்த அது எப்படி வந்து ஏன் நம்ம வந்து கஷ்டப்படுறோம், ஏன் வந்து நம்ம ஏழ்மையில இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹார்வேக்கர் வந்து ஒரு புக் எழுதியிருப்பாரு, சீக்ரெட்ஸ் ஆஃப் மில்லியனர் மைண்ட்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை நம்ம உள்வாங்கி வச்சிருக்கிறோம். முதல்ல இதெல்லாம் வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க, அதெல்லாம் எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லுவார் வந்துட்டு. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா நம்மளுக்கு என்ன விஷயம் திணிக்கப்பட்டதோ அதுதான் நம்ம வந்து நம்பிட்டு இருக்கிறோம். ஒரு டாக்டர் சொன்னா சரி அப்படிங்கிற மாதிரி. சாரி, கொஞ்சம் சில விஷயங்கள் வந்துட்டு ஓப்பனா சொல்ல முடியாது பொது தளத்துல. அதனால மேலோட்டமா சொல்லி கடந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு டாக்டர் சொன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் மேல கொடுக்கிற நம்பிக்கை, இன்னைக்கு டாக்டர் வந்து நிறைய பேர் வந்து ஒரு கார்பரேட் பிசினஸ் மேன் ஆயிட்டு இருக்காங்க. சும்மா நேத்திய மருத்துவர்கள் கடவுள் மாதிரி இருந்ததெல்லாம் இன்னைக்கு மருத்துவர்கள்ல வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியாது. அவங்க வந்து ஒரு ஒரு கார்பரேட் பிசினஸ் மேனா தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இதுல இருந்து இந்த இந்த இதோட நான் வந்து இந்த விஷயத்த விமர்சனம் பண்றதை தவிர்த்துக்கிறேன். பட் அவர் சொல்ற விஷயங்களை நம்ம காட்டுற அக்கறையும் நம்பிக்கையும் நம்ம முன்னோர்கள் சொல்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ணிக்க மாட்டேங்கிறோம், எடுத்துக்க மாட்டேங்கிறோம். நம்மளோட வாழ்வியலை வந்து நம்ம சரியா எடுத்துக்க மாட்டேங்கிறோம் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப வருத்தமா இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய மனசு சொல்றதையும் நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். இது அப்படியே ஆசிட்டிஸ் வந்துட்டு ஒரு மாதிரி அடிமை மாதிரி ஃபாலோ பண்றோம். ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு ஒரு கேள்வியை கேட்காம பண்றோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. அதை கொஞ்சம் நம்ம மாத்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஸோ இந்த மனம் அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு அதோடைய வேற வேற விதமான இதெல்லாம் வந்திருக்கு. சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்துட்டு இன்னைக்கு NLP மெத்தட் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மெத்தட் அடாப்ட் ஆயிட்டு இருக்குது. ஸோ அந்த நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்ற விஷயம் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்களா வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வருது அப்படின்றதுக்கெல்லாம் மிகப்பெரிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய புத்தகங்கள், நிறைய ஒர்க் ஷாப்ஸ், மஞ்சு பார்க்கவே அம்மா மாதிரி ஒரு ஒரு மருத்துவர்கள் அப்படின்னு சொல்றது விட வந்துட்டு அவங்களெல்லாம் வந்து ஒரு 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 சேஞ்சஸ், ஒரு மாற்ற ஒரு ஒரு மாற்றம் செய்யக்கூடியவர்கள், ஒரு மாற்று வீரர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் கொண்டு வரலாமான்னு தெரியல. ஸோ அந்த வாழ்வியல் மாற்றத்துக்கு காரணமா இருக்க அவங்களெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு அற்புதமான ஒரு இன்னைக்கு நடந்த ஒரு ஒரு டாபிக், அந்த தலைப்பை ஒட்டியே நம்ம டிஸ்கஸ் பண்றது எல்லாமே ரொம்ப ரம்மியமா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது. வாழ்வியலுக்கு ரொம்ப இதமா ஒரு 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 தேவையான ஒரு மிக முக்கியமான தேவையான விஷயமாங்கிறது நம்ம குழுவினருக்கு மிகப்பெரிய பாராட்டுதல் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்முடைய ஆரோக்கியம் அத்தியாவசியம் பற்றி அம்மா மஞ்சு பார்க்கவி அவர்கள் பயனுள்ள அரிய பல தகவல்களை அளித்து சென்றார். அம்மா அவர்களுக்கு
வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அம்மா அவர்கள் முக்கியமாக இந்த நோய் தொடர்பான செயல்களுக்கு முக்கிய காரணம் மனம் என்பதை பற்றிய அற்புதமான விளக்கங்களை நம்மிடையே அழைத்து சென்றார். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்ற அந்த மந்திரத்தையும், அதே போன்று கொல்லித்தேல் கொட்டிய பேய்க்குரங்காய் கள்ளமனம் துள்ளுவதேன் பராபரமே என்ற ஒரு மனம் சார்ந்த அந்த ஒரு விடயம் நாம் பார்த்திருக்கிறோம். இது போன்று மனதை நாம் செம்மைப்படுத்துவதற்கு உண்டான கருவிகளை நமது முன்னோர்கள் ஆன்மீகம் மற்றும் யோகா போன்ற அற்புதமான கருவிகளை நமக்கு அளித்து சென்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த கருவிகளை பயன்படுத்தி நாம் மனதை அடக்கி நம் வாழ்வில் பலம் பெற வேண்டும் என்று கூறி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். மனதிற்கான ஒரு இனிமையான பாடலுடன். பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனா ஐயனை நீ காணலா சபரியில் ஐயனை நீ காணலா பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனால் ஐயனை நீ காணலா சபரியில் ஐயனை நீ காணலா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா அவனை நாடு அவன் புகழ் பாடு புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன் உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன் இருப்பது காடு வணங்குது நாடு அவனை காண தேவை பண்பாடு ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனா ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளம். நன்றிங்கய்யா. அருமையான பாடலுக்கும் அன்பான கருத்துக்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கய்யா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். மஞ்சு பார்கவி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய காலை வணக்கம். நமது இன்றைய நிகழ்வு மிகவும் சிறப்பாக அரங்கேறியது. மிக்க மகிழ்ச்சி. இங்கு நாம் கலந்துரையாடிய அனைத்து செய்திகளையும் மிகவும் அழகாக தங்களுடைய முதன்மை கருத்தாக எடுத்து கூறிய கற்பகவள்ளி சகோதரி அவர்களுக்கும், எப்போதும் நமக்கு வாழ்த்துக்களை நிறைவாக தங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும் விஜயகுமாரி அம்மா அவர்களுக்கும், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படி இந்த மருந்தில்லா மருத்துவத்தை ஒரு முக்கியமான வழிமுறையாக எடுத்துக்கொண்டு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர்களுடைய அனுபவத்தின் வாயிலாக ஒவ்வொரு முறை எடுத்து கூறும்போதும் எனக்கு பெரும் நம்பிக்கை ஏற்படுத்தும். அம்மாவை போன்றவர்கள் இதை தங்களுடைய மூத்த வயதிலும் கூட புரிந்து கொண்டு கடைபிடிப்பது என்பது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விடயம். அம்மா விந்திய கௌரி அம்மா அவர்களும் வாழ்த்துக்கள் அழகாக எடுத்து கூறினீர்கள். நன்றி அம்மா. காசி ஆறுமுகம் ஐயா அவர்கள்
உண்மையிலேயே அந்த கொரோனா நேரத்தில் அந்த நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை இழந்தவர்கள் மரணம் அடைந்தார்கள், நம்பிக்கை இழந்தவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் என்பதை காசி ஆறுமுகம் அழகாக எடுத்து கூறினீர்கள். நன்றி. அருள் சேவியர் சார், எங்களுக்கு எங்களுடைய தாய்நாடு செயல்பாட்டிற்கு ஒரு பெரிய உத்வேகத்தை இன்று நீங்கள் எடுத்து கொடுத்துள்ளீர்கள். ஏன் இந்த சமுதாயத்துல எல்லாரும் நோய்வாய்ப்படுறாங்க, ஏன் மருத்துவ முறைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, நோய்கள் ஏன் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, நோயாளிகள் துன்பம் ஏன் குறையவில்லை என்று தாய்நாடு எப்போதும் அதற்காக முன்னெடுத்து கொண்டு மக்கள் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மிக அழகாக உள்வாங்கி எடுத்து எங்களுக்கே மீண்டும் ஒரு முறை எங்களை அறிமுகம் செய்த ஒரு தருணமாக இருந்தது. அருள் சேவியர் சார் அவர்களுக்கு என்றும் நாங்கள் நன்றி கடன் படுகிறோம். அதே போல நம்முடைய பொன் ரமேஷ் சார் அவர்கள் அழகாக வந்து 100வது வாரத்திற்கு வாழ்த்துக்கள் கூறி சென்றார்கள். அவர்களுக்கும் இந்நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நித்ய லக்ஷ்மி அம்மா ரொம்ப அழகா, அவங்க ரொம்ப குழந்தை வாய்ஸ் அவங்களோடது. அழகா நான் வந்து என்னையே நான் அலங்காரப்படுத்திக்குவேன், ஒரு பெண் அலங்காரப்படுத்திக்குவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த பெண் நான் தான் அப்படின்னு நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துட்டு, இன்னைக்கு எனக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, அதனால கொஞ்சம் நேரம் வரைக்கும் தூங்கிட்டேன் அப்படின்னு அழகா இயல்பா எடுத்து சொன்னாங்க. நிச்சயமா உங்களை அனைத்து ஒரு முத்தமிடுகிறேன். எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்க பேசினாங்க அப்படின்றது நமக்கு சொல்லாமல் சொல்லி சென்றார்கள். அவர்களுடைய வீட்டிலேயே மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் வந்து இயற்கையிலேயே சரியாகணும், இயல்பா இருந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்கு முயற்சி பண்றதா சொல்லியிருந்தாங்க. வாழ்த்துக்கள்மா. முடிந்தா நான் உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறேன். என்னுடைய எண் குறிச்சுக்கிட்டு நீங்க பேசுங்க. சகோதரர்கிட்ட என்னுடைய எண் இருக்கு, அல்லது உங்களோட எண் நான் வாங்கி பேசுறேம்மா. நன்றி நன்றிம்மா. நீங்க எந்த ஊர்னு எனக்கு தெரியல, முடிந்தா நேர்ல கூட அருகில இருந்தா நம்ம சந்திப்போம். ஜெய்சங்கர் சார் அழகா எடுத்து சொன்னீங்க, நன்றி சார். பாடலோடு நமக்கு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் அழகாக சபரிமலை பாடலை பாடும்போது அந்த கடவுளை நமக்குள் உணரும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. மிக்க நன்றி ஐயா ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒரு பூ மாலையை, அழகாக ஒரு கதம்ப மாலையை இன்று அதிகாலை நாம் கோத்து நமக்கு நாமே சூடிக்கொண்டு நமக்குள் இருக்கும் இறைவனை தேடி கண்டு கொண்டேன், தேடோனான் தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்ற ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் இன்று நிகழ்த்தியது என்றுதான் கூற வேண்டும். இது அனைத்திற்கும் சரித்திரம் படைப்போம் தான் காரணம். அவர்களுக்கும் நம்முடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நம்முடைய என்றும் இந்த ஒத்துழைப்பையும் கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு, சரித்திரம் படைப்போம் குழுவில் உள்ள பொறுப்பான நபர்களான வேல் சகோதரர், ரேவதி சகோதரி மற்றும் ஆரோக்கிய பிரிட்டா அனைவருக்கும் மனமார்ந்த நம்முடைய கற்பகவள்ளி மற்றும் அனைவருக்குமே, இங்கு அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்குமே மருந்தில்லா மருத்துவம் என்பது சாத்தியம், இதை நாம் உறக்க சொல்லுவோம். அனைவரும் கடைபிடிக்க எளிமையான ஒரு மருத்துவம் என்று காந்தியடிகள் அப்போதே சொல்லி சென்று விட்டார்கள். மருத்துவம் என்பது மிகவும் எளிமையானது, ஈஸி அண்ட் வெரி சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கூட நம்முடைய குழுல கூட அந்த அந்த ஒரு வாசகங்களை நாம் பதிவு செய்ய காத்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திக்க காத்திருக்கிறோம். நன்றி. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. மிக்க மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. நிறைய கருத்துக்கள், மனம் சார்ந்த கருத்துக்கள் பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமா இதை கேட்டுட்டு இருக்க எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி தம்பி உடையான் படை கஞ்சான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குறிப்புகள்லாம் தெரிஞ்சிருக்க, நம்ம அதை பின்பற்றி நோய் அப்படிங்கிறத கண்டு பயப்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டதற்கு மிக்க மிக்க நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் கலாபம் சங்கர், அன்புசார், சசிகலா அம்மா, பவுலின், மகேஸ்வரி, கோவிந்தராஜ், சரவணன், ஜொனேகா, சர்வஜித், சாலமன்,
கிளியூரான் அகிலா அனைவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. நெபியூலா அவங்க யூடியூப் லிங்க் கேட்டிருந்தாங்க. இதுவரையில் நம்ம வாட்ஸ்அப் தளத்துல இணையாதவங்களும் அந்த வாட்ஸ்அப் குழு மேல லிங்க்ல பின் பண்ணியிருக்கோம். அந்த குழுவிலும் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய மறு ஒலிபரப்பு கொடுத்த தகவல்கள், நிகழ்ச்சி கொடுத்த தகவல்கள் எல்லாமே அதுல வரும். கலாபம் சங்கர் அவர்களும் கேட்டிருக்காரு, எப்படி ஆன்லைன் சேவை பெற்றுக்கொள்வது அப்படின்னு. லோகேஷ்குமார் அவர்களும் காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. அன்பு சாரும் வாழ்த்துக்கள் நன்றியும் சொல்லியிருக்காரு. நித்யா தேவி அவர்களும் வேறொரு லிங்க் கொடுத்திருக்காங்க, அவங்க நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நன்றி அனைவருக்கும். மறு ஒலிபரப்பு வாயிலாக நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் அர்த்தநாரி ஐயாவின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.